இருக்கலாம். ஆப்போசிட்ல இருக்கிற பர்சனுக்கு வந்து அவங்க ரொம்ப வீரன், அவர் வந்து ரொம்ப பெரிய தைரியசாலி, எப்படி இந்த விஷயத்த ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னு தப்பான ஒரு மிஸ் ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்துரும். அது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, அதை வந்து அப்படியே சமாளிச்சு மெயின்டைன் பண்ணி, ஆமாங்க நான் கொஞ்சம் கெத்துதான் அப்படின்னு வந்து அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. சோ அப்படிதான் இந்த படத்தோட கதாநாயகன் அம்பி அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் ரொம்ப வெள்ளந்தியான ஒரு ஆளு. ஆனா ஏதோ ஒரு விஷயம் பண்ண போய் அது மத்தவங்களுக்கு வந்து அவர் ரொம்ப வீர தீர சூரனா வந்து காமிச்சிருச்சு. சோ அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த பில்டப் அப்படி மெயின்டைன் பண்ணாரா, இல்ல அம்பியாவே தான் இருந்தாரா, இல்ல அந்நியனா மாறினாரா அப்படின்றது வந்து நகைச்சுவை கலந்த படமா வந்து உருவாக்கி இருக்காங்க. சோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்க உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சோ இந்த தருணத்துல ஆண்டவருக்கு நன்றி சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். தேங்க்யூ சார். அதே மாதிரி படத்தோட தமிழ்நாடு தியேட்டர்கள் ரிலீஸ ஓன் பண்ணி இருக்கிறது எஸ் பிக்சர்ஸ் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும் நன்றி. அதே மாதிரி மத்த பிசினஸ் கோஆர்டினேஷனை ஏற்றிருக்கக்கூடிய சாய் கிருபா பிலிம்ஸ் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும் இந்த தருணத்துல நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கோம். சோ படத்தோட டீம் படம் பத்தி நிறைய விஷயங்கள் பேச காத்திருக்காங்க. சோ அது தொடர்ந்து நம்மளுக்கு பிரஸ் மீட்டும் வந்து நடக்க இருக்கு. நான் வந்து காஸ்ட் அண்ட் குருவை ஸ்டேஜுக்கு இன்வைட் பண்ணிடுறேன். முதலாவதாக படத்தின் இயக்குனரும் தயாரிப்பாளருமான திரு போசர் ஜே எல்வன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக கதாநாயகன் அம்பி படத்தின் நாயகன் திரு ரோபோ சங்கர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்தபடியாக நடிகர் இமான் அண்ணாச்சி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். நடிகர் கஞ்சா கருப்பு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். நடிகர் திரு மோகன் வைத்தியா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். நடிகர் திரு மீசை ராஜேந்திரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். நடிகர் திரு கோவை பாபு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். நடிகை ஆர்த்தி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். படத்தோட இணை தயாரிப்பாளராகவும் லிரிசிஸ்டாவும் ஒர்க் பண்ணி இருக்கக்கூடிய திரு நா ராசா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். படத்தின் இசையமைப்பாளர் ஏபி முரளிதரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். படத்தோட ஒளிப்பதிவாளர் திரு வெற்றிவேல் முருகன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். முதலாவதா வரவேற்புரை வழங்க இருக்கிறது இணை தயாரிப்பாளரும் லிரிசிஸ்டுமான நா ராசா அவர்கள். இந்த படமா மச்சான் அப்படிதானே சார்? எஸ். சோ அந்த சாங்க பாடி இருக்கிறவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய தேவக்கோட்டை அப்படின்ற ஒரு ஊர்ல பிறந்து நான் மியூசிக்கல் பேக்ரவுண்ட், அதாவது எந்த விதமான ஒரு இசை பின்னணியும் இல்லாம வளர்ந்து அவங்களோட கணீர் குரல் மூலமா, அவங்களோட யூனிக்கான வாய்ஸ் மூலமா நாட்டுப்புற பாடல்கள், அதுக்கப்புறம் பக்தி பாடல்கள் எல்லாம் இப்போ முதல் முறையா தமிழ் சினிமால பாடகியா இந்த படத்துல அவங்க அறிமுகமாகறாங்க அப்படின்றது படக்குழு சார்பா அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். எல்லார் சார்பாவும் எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. யார் அப்படின்னா தேவக்கோட்டை அபிராமி அவர்கள் இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான பாடல் பாடியிருக்காங்க. சோ மற்ற விஷயங்கள் லிரிசிஸ்ட் அவர்கள் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிருக்காங்க. ப்ளீஸ் வெல்கம் சார். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்வின் சார் இயக்குனர் எல்வின் சார் அவர்களுக்கும், இப்படத்தின் கதாநாயகன் ரோபோசங்கர் அவர்களுக்கும், ஹீரோயின் அவர்களுக்கும், இமான் அண்ணாச்சி, கஞ்சகருப்பு, மோகன் வைத்தியா சார், மீசை ராஜேந்திரன் சார், வேல்முருகன், எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய இசையமைப்பாளர் ரொம்ப சிறப்பாக இசையை கொடுத்த ஏபி முரளிதரன் சார் அவர்களுக்கும் எல்லோருக்கும் முதலில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இப்போ சார் எல்வின் சார் வந்து பாடல்கள் வந்து எழுதணும்னு சொல்லிட்டு, நான் ஒரு பள்ளியினுடைய ஆசிரியர், ஓய்வு பெற்ற ஒரு ஆசிரியர். அதனால் அவர் என்ன சொன்னார்,
இந்த பாடல்கள் வந்து நீங்கள் தான் எழுதணும் அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே ஒரு 4-5 படத்தில் நான் பாடல் எழுதியிருக்கேன். அந்த பாடல்கள் சிறப்பாக வந்திருக்கு. அதனால் அந்த பாடல்லாம் கேட்டார். சரி நீங்களே எழுதுங்க சார் அப்படின்னு சொன்னார். அதனால் வந்து நான் அவருக்கு வந்து அந்த பாடல்கள்லாம் சொன்னார். அதாவது வந்து ஒரு குத்து சாங் மாதிரி இருக்கும். ஆனால் மக்கள் வந்து யாருமே முகம் சுளிக்கக்கூடாது, எல்லாரும் குடும்பத்தோடு அந்த படத்தை பார்க்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி எழுதணும்னு சொன்னார். அதே போல் எழுதி கூட தான் சார் நான் நினைச்ச மாதிரியே வந்திருக்கு சார், சூப்பர் சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சார். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மினிஸ்டர் சாங் ஒன்று இருக்குது. அந்த மினிஸ்டர் சாங் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருடைய எம்எல்ஏ ஒரு தலைவர், எந்த தலைவராக இருந்தாலும் அந்த தலைவருக்கு அது பொருத்தமாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார். அந்த பாட்டு நிறைய பேர் நிறைய ரீச் ஆகும். அதனால வந்து எந்த தலைவருக்கும் அது பொருத்தமாக இருக்கிற மாதிரி நம்ம தலைவருக்கும் நம்ம மினிஸ்டருக்கும் அது பொருத்தமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதுபோல் வந்து பார்த்தாக்க தங்கம் பாஞ்சாக்கா சிங்கங்கிற ஒரு பாடலை அது எழுதியிருக்கோம். தேவக்கோட்டை அபிராமி பாடல் வந்து மாமா மச்சான் பாடல் வந்து நல்லா பண்ணியிருக்கோம். அதே போல் வந்து அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவி, அவங்க வந்து இப்போ ரோபர்ட் சங்கர் தான் கணவராக இருப்பாங்க. அவங்க அஸ்வின் மேடம் வந்து மனைவியாக நடிச்சிருப்பாங்க. அவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி திருமணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம யாருமே நம்ம எங்கே வேணாலும் ஃப்ரீயாக போகலாம், ஃப்ரீயாக வரலாம், நமக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் இருக்கும். ஆனால் இந்த பாட்டு வந்து இந்த படம் கல்யாணம் ஆன பிறகு பெரிய கட்டுப்பாடு தான் இருக்கும். என்னை கட்டிப்போட வந்தாலே திட்டமிட்டு வட்டமிட்டு நின்றாலே கண்ணாலே கொன்னாலே அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடல். அது வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணுக்கும் அது பொருந்தும், ஆணுக்கும் பொருந்தும். ஏன்னா வந்து திருமணத்துக்கு பிறகு நீங்கள் நினச்ச நேரத்துக்கு வீட்டுக்கு வர முடியாது, நினச்ச நேரத்துக்கு போக முடியாது, ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே வந்துடுறோம். அது வந்து அந்த பாட்டை கேட்குற எல்லாருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அது ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. அதனுடைய இசை வந்து நம்ம ஏபி முரளிதரன் சார் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போயே வந்து நல்ல பாடல் வந்து 3 லட்சம் 4 லட்சம் பேர் வியூஸ் எல்லாம் நல்லா பார்த்துட்டு போயிருக்கு. ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. அதனால் எல்வின் சாருக்கு முதல்ல வந்து எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. நம்ம ரோபோ சங்கர் மற்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா காமெடியில் அவ்வளோ கலக்கியிருக்காங்க. இந்த படத்தை வந்து பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. இந்த கோடை காலம் சம்மர் ட்ரீட்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக அது வந்து பார்த்து எல்லாருமே ரொம்ப இங்கே படம் பார்க்கும்போது நாங்கள் போட்டு பார்க்கும்போது எல்லோரும் சிரிச்சு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதனால் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த படத்தை நீங்கள் வந்து பார்த்துட்டு அதை எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கு நீங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த மே 9ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அதனால் இந்த படத்தை எல்லோருமே நீங்கள் பார்த்து மகிழ்ச்சி அடைய வேண்டுமா அன்போடு கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக ஒளிப்பதிவாளர் நீரவ் ஷா அவர்கள் கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணி தமிழ்ல பைசா, லக்கி, தவம் போன்ற படங்கள் அண்ட் கன்னடத்துல பாடி கார்ட் போன்ற படங்கள் அண்ட் 200க்கும் மேற்பட்ட ஆட் பிலிம்ஸ் ஷூட் பண்ணி இப்போ இந்த அம்பி படத்துக்கும் ரொம்ப அழகா ஒளிப்பதிவு பண்ணி இருக்கக்கூடிய ஒளிப்பதிவாளர் வெற்றிவேல் முருகன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கெல்லாம் முதல் நன்றியை தெரிவிக்கிறேன். இப்போ இந்த படம் எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தது வந்து இயக்குனர் தான். இயக்குனர் ப்ரொடியூசர் எல்வின் சார் தான். படம் ஃபஸ்ட்டு நாங்கள் பேசும்போது எந்த லொக்கேஷன் இது பிளான் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணோம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து நல்ல லொக்கேஷனாக இருக்கணும் சார், இப்போ யாருமே அதிகமாக யூஸ் பண்ணாத ஒரு லொக்கேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதா இதில் பிளான் பண்ணி போனதில் தான் சங்கராபுரம் ஊர், கள்ளக்குறிச்சி பக்கத்தில், கள்ளக்குறிச்சிலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர். லொக்கேஷன்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு காமெடி மூவி. ஃபுல்லாக ரொம்பவே நல்லா பண்ணியிருக்கோம். சாங்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சாங்குக்கும் ஒரு டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சீன்ஸ்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடிங்கிற வாசி டைரக்டர் வந்து ரொம்ப ஃப்ரீயாக விட்டார். இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப டார்ச்சர் பண்ணல, டென்ஷன் பண்ணல, ரெடின்னு சொல்லலை, ரொம்ப ஃப்ரீயாக விட்டாச்சு. நம்ம கேட்ட எக்யூப்மெண்ட்லாம் கொடுத்தாச்சு. படம் வந்து ரொம்பவும் நல்லாவே வந்திருக்கு. இதில் வந்து ரோபோ சாருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். ரோபோ சார் வந்து எங்கள் கூடவே இருந்தார், வெளியிலே போகல, ரொம்ப சப்போர்ட் பண்ணார். எப்போ அது ஒரு ஃபைட் ஒன்று பண்ணோம், அப்போல்லாம் வந்து அவருக்கு ரொம்ப முடியல. அந்த ஹீல்ஸில் ஒரு இடத்துல வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பயங்கர வெயில். அந்த வெயிலில் வந்து எங்களுக்கே நிற்க முடியல. பட் அவர் வந்து நின்று அந்த டஸ்ட்டில் ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. எல்லா லொக்கேஷன்லேயும் சரி, எல்லா லொக்கேஷனும் கொஞ்சம் ரிஸ்கான லொக்கேஷன் தான். ரோபோ சார் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். அப்புறம் அண்ணாச்சி, கஞ்சாகரப்பண்ண, மோகன் வித்யா சார், அப்புறம் மீச ராஜேந்திரன், எல்லாருமே வந்து ரொம்ப டீமாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாச்சு. எனக்கு ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. எல்லாமே
செட்டுனா செட்டு உள்ளே உட்காந்துருவாங்க, யாருமே வெளியில போக மாட்டாங்க. ஸோ அதனால டக்குன்னு நமக்கு எடுக்கிறதுக்கும் ரொம்ப சப்போர்ட்டா இருந்துச்சு. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக இந்த அம்பை படத்துல ரோபோ சங்கர் சாருக்கு சிஸ்டர், அதாவது அக்கா கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கக்கூடிய நடிகை ஆர்த்தி அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஃபார் கமிங் அண்ட் சப்போர்ட்டிங் our film today. எல்வின் சார் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மூலமா கால் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஆடிஷன்லாம் எடுக்கணும், இந்த படம் இந்த கேரக்டர் அக்கா கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்டான கேரக்டர், நீங்க ஃபேமிலியா ஒரு 4 சிஸ்டர்ஸ் பண்ணணும் மதரோட சேர்ந்து. அதுக்கு அடுத்த நாள் பேசிட்டு ஃபோன் மட்டும் பேசிட்டு சொன்னாரு, இல்ல ஐ திங்க் யூ ஆர் த ரைட் சாய்ஸ், நீங்க வந்துருங்க அப்படின்னாரு. அவ்வளோ ஒரு கூலான டைரக்டர் நான் பார்த்ததே இல்லை. கோவமே வராது அவருக்கு. நாங்கெல்லாம் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் ஷார்ட் போயிட்டே இருக்கோம், ஆனா நாங்க சிரிச்சுட்டே இருப்போம், கதை பேசிட்டு இருப்போம், எதுவுமே இல்லை. ஆஸ் த சினிமாட்டோகிராஃபர் ரைட்லி செட், நாங்க ஷார்ட் முடிஞ்ச அப்புறம் கூட யாருமே வேற இடத்துக்குலாம் போக மாட்டோம், அதே இடத்துல உட்காந்து கதை பேசிட்டு இருப்போம். வி பாண்டட் லைக் அ ஃபேமிலி. ஐ திங்க் தட் ஹெல்ப். அந்த கெமிஸ்ட்ரி பாத்தீங்கன்னா சில சீன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கும். அண்ட் திரையுலகின் காமெடி ஜெயன்ஸ் இங்க உட்காந்துட்டு இருக்காங்க, ரொம்ப சீனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க கூட டு ஷேர் ஸ்கிரீன் ஸ்பேஸ் வித் சச் பீப்புள், ஐ திங்க் ஐ எம் ரியலி வெரி பிளெஸ்ட். தேங்க்யூ எல்வின் சார் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ரோபோ சங்கர் சார் கூட நாங்க அந்த வீட்டுல அந்த சீன்ஸ் எல்லாம் பண்ணும்போது எங்களை அறியாமே சிரிச்சிருவோம். ஏன்னா யூனோ வாட் அ காமெடி ஜெயண்ட் ஹி இஸ். அவருடைய டைமிங்லாம் எங்களுக்கு அவர் பார்த்தோடனே அப்படியே எங்களை அறியாமலே நாங்க சிரிச்சிருவோம். கட்டன்ஸ் அப்புறம் கூட சில நேரத்துல சிரிச்சுட்டே இருந்தோம். நாங்க அவ்வளோ வி ஹேட் சோ மச் ஆஃப் ஃபன் டியூரிங் த ஃபில்மிங். அண்ட் மோகன் வைத்யா சார், கஞ்சா கருப்பண்ண, எல்லாருமே, இமான் அண்ணாச்சி, அவங்க கூட எல்லாம் நான் நடிக்கல, எங்களுக்கு சீன்ஸ் இல்லை. பட் ஓவரால் இந்த ஃபிலிம் பாத்தீங்கன்னா ஒரு சம்மர் ட்ரீட். எல்லாருமே ஃபேமிலியா ஜாலியா சிரிச்சுட்டு போலாம். நோ பேகேஜ், நோ இமோஷனல் பேகேஜ், நோ சீரியஸ் டிராமா, ஃபன் அண்ட் ஃபன். ஸோ ஒரு சம்மர் ட்ரீட், ஐடியல் ட்ரீட். கண்டிப்பா எல்லாரும் பாருங்க, இந்த மூவியை சப்போர்ட் பண்ணுங்க. இட் வில் பி அ ஹியூஜ் திங் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். அடுத்தபடியாக ஒரு பக்கம் நல்ல குணச்சித்திர நடிகராகவும், இன்னொரு பக்கம் தேமுதிகவோட அதிகாரப்பூர்வ பேச்சாளர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட பாசமிகு தொண்டனா இருக்கக்கூடிய நடிகர் மீசை ராஜேந்திரன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எனக்கு ஊறு கொடுத்த உயிர் கொடுத்த தாய் தந்தையருக்கு என்னுடைய முதல் வணக்கம். என்னை சினிமாவில் அறிமுகப்படுத்திய புரட்சி கலைஞர் எங்கள் ஆசான் சொக்க தங்கம் மதுரை சிங்கம் கேப்டன் அவர்களுக்கு என்னுடைய 2வது வணக்கம். இங்கு வருகை தந்திருக்கும், முக்கியமாக மேடையில் அமைந்திருக்கும் எங்களுடைய சக கலைஞர்கள், இயக்குனர், இசையமைப்பாளர், லிரிக் ரைட்டர் மற்றும் மேடைக்கு முன்னால் இருக்கிற நண்பர்கள், முக்கியமாக தொலைக்காட்சி பத்திரிகையாளர்கள், சோசியல் மீடியா நண்பர்களுக்கு என்னுடைய 3வது வணக்கம். என்னுடைய பேச்சில நிறைய இருந்த எடுத்துக்குங்க, குறை இருந்த மன்னிச்சுக்குங்க. அரசியல் அப்படின்னா என்ன வேணாலும் பேசலாம், நாள் கணக்கில் பேசலாம். சினிமாவில் ஒரு சில நிமிஷங்கள் பேசுறேன், பேச்சில நிறைய இருந்தா எடுத்துக்குங்க, குறை இருந்தா மன்னிச்சுக்குங்க. 19th செஞ்சுரியில சினிமா கண்டுபிடிக்கப்பட்டது. போட்டோகிராஃபி, செல்லுலாய்டு அப்படிங்கிறது தான் சினிமா, மாஸ் மீடியா. சினிமாங்கிறது மாஸ் மீடியா. அந்த மாஸ் மீடியாவில் நாங்கெல்லாம் இருக்கிறோம் அப்படிங்கிறது மிக பெரிய சந்தோஷம். ஏன்னா ஒரு கலெக்டரோ ஒரு எஸ்பியோ ரோட்ல நடந்து போனா தெரியாது, ஆனா சினிமாவில் இருக்கிற நடிகரோ இயக்குனரோ ரோட்ல நடந்து போனா தெரியும். அதுதான் சினிமா பவர். அந்த சினிமா பவரை வச்சு இன்றைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் முதலமைச்சரா வந்திருக்கிறாங்க. அந்த சினிமாவில் நாங்க இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். முக்கியமாக இந்த படத்தில் அம்பி, அதாவது கதையின் நாயகனாக தம்பி ரோபோ சங்கர் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க. அவருடைய திறமையை ஊர் உலகம் எல்லாமே தெரியும். ஏன்னா அவர் எப்பேற்பட்ட கலைஞன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்ப நம்ம சினிமாவுக்கு வரணும், ஹீரோவா ஆகணும்,
நடிகராக ஆகணும், இயக்குனராக ஆகணும்னு ஊரை விட்டு வந்திருப்போம். நான்லாம் சினிமாவுக்கு வந்து 40 வருஷம் ஆச்சு. இங்க வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டோங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். சினிமாவில் நம்ம ஒரு இடத்த பிடிக்கணும், அந்த இடத்த தக்க வைக்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அப்போ ஒரு நடிகர், ஒரு கலைஞன் இங்க வந்து அவர் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணி அசத்த போகுது, கலக்க போகுது, இதெல்லாம் பண்ணி மிமிக்ரி பண்ணி இன்றைக்கு ஒரு கதாநாயகனா உயர்ந்திருக்கிறாருன்னா அவர் எவ்வளவு உழைப்பு அதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு பாருங்க. தம்பி ரோபோ சங்கர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல இந்த படத்தோட இயக்குனர் எல்வின் அவர்கள், அதாவது சார்லஸ் ரெனால்டு சினிமாவை கண்டுபிடித்தார். தாமஸ் ஆல்பா எடிசன் அவர்கள் அதை தொடர்ந்து மோஷன் பிக்சர்ஸை கண்டுபிடிச்சார். அதன் பிறகு லூமியோ பிரதர்ஸ் அவங்க கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் இந்தியாவில் தாதா சாஹிப் பால்கே, அந்த பேர் வரிசையில போசர் ஜே எல்வின். அருமையான ஒரு இயக்குனர். நான் ஒரு 178 இயக்குனர்கிட்ட பணி செஞ்சிருக்கிறேன். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி ஆகிய 5 மொழிகளையும் 260 படம், 178 டைரக்டர்கிட்ட நான் வந்துட்டு வேலை செஞ்சிருக்கிறேன். எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம, எதையும் போட்டு குழப்பிக்காம சிரிச்சுக்கிட்டே வேலை வாங்குற இயக்குனர் நம்மளுடைய இயக்குனர் எல்வின் அவர்கள். ஏன்னா தயாரிப்பாளரும் அவங்க மிஸ்ஸஸ் தான். ஒரு தயாரிப்பாளர் மிஸ்ஸஸ்னாலும் இவர் தான் அதுல ஃபுல் எஃபர்ட் போடணும். ஒரு தயாரிப்பாளருக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். நான் 2000 ஒரு படம் பண்ணேன், காதலே என் காதலே அப்படின்னு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணேன். 2006 ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணேன். ஸ்டேட் அவார்டு மட்டும்தான் வாங்கிச்சு, மற்றபடி பணம்லாம் வரல. அந்த படம் எடுக்கிறதுக்கு பணம் எவ்வளவு கஷ்டம். அவரே தயாரிப்பாளர், அவரே இயக்குனர். அப்ப எவ்வளவு வந்து கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுத்து இன்னைக்கு அந்த படத்தை ரிலீஸ் 9ஆம் தேதி ரிலீஸ் பண்றாருங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு குழந்தைய நம்ம வந்து பெத்து எடுத்து அதை படிக்க வச்சு, அதை டாக்டருக்கு படிக்க வச்சு, அதுக்கப்புறம் நம்ம ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அந்த சந்தோஷம் நிச்சயமாக 9ஆம் தேதி காலையில முதல் ஷோல அவருக்கு வரும். நிச்சயமா வரும். ஏன்னா எவர் கிரீன் காமெடிங்கிறது எப்போதுமே காமெடி ஜெயிக்கும். அதுக்கு உதாரணம் நம்மளுடைய சுந்தர் சி சார் கூட எடுத்துக்கலாம். எத்தனையோ புதுமுக இயக்குனர்கள் இன்னைக்கு வந்தாலும் கடந்த 30 வருஷமா இன்னைக்கு எவர்கிரீனா இருந்துட்டு இருக்காரு பாருங்க, அந்த காமெடியை கையில வச்சுக்கிட்டு. அதே போல நம்மளுடைய எல்வின் சார் காமெடிக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அது மட்டும் கிடையாது, கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கதையின் நாயகனாக தம்பி ரோபோ சங்கர் நடிச்சிருக்கிறார். ஒரு கிராமத்துல ஒரு இளைஞன் எப்படிலாம் இருப்பாரு, எப்படி வெள்ளந்தியா இருப்பாரு அப்படிங்கறதெல்லாம் தம்பி ரோபோ சங்கர் அது வந்து இதுல வந்து அருமையா வாழ்ந்திருக்கிறார். ஏன்னா நான் என்னைய வந்து இந்த படத்துல ஒரு வித்தியாசமான ஒரு பரிமாணத்துல இயக்குனர் என்னைய காட்டியிருக்கிறார். அவருக்கு என்னுடைய நன்றி இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன். அதை இப்ப சொன்னா தெரியாது, நீங்க படத்துல பாருங்க, அந்த காமெடி வேற லெவல்ல இருக்கும். இந்த படத்துக்கு பிறகு எனக்கு நிறைய காமெடி கேரக்டர்ஸ் வரும். அதுக்கு இயக்குனருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய காமெடி பட்டாளகங்கள். அதுல வந்து அண்ணாச்சி இமான் அண்ணாச்சி இருக்கிறாப்புல, அண்ணன் கஞ்சா கருப்பண்ணா இருக்கிறாப்புல, நம்ம கோவை பாபு இருக்கிறாரு, எங்களுடைய மூத்தவர் தூர்தர்ஷன் தோன்றிய காலத்திலிருந்தே இருக்கிற அண்ணன் மோகன் வைத்தியா இருக்கிறாரு. நல்லா கஞ்சா கருப்பண்ணா நல்லா பலமா கைத்தட்டுங்க, சீனியர் மோஸ்ட் அவரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரமேஷ் கண்ணா சார் இருக்கிறாரு, நமோ நாராயணன் இருக்கிறாங்க. சோ என்னைய இந்த படத்துல இவர் எப்படி இவ்வளவு காமெடி நடிகர்கள் இருக்கும்போது என்னைய எப்படி இவர், நம்ம எப்போதுமே போலீஸா தானே நடிப்போம். 260 படம் நடிச்சிருக்கிறேன், அதுல 200 படம் போலீஸ். ரொம்ப ஈஸி போலீஸா நடிக்கிறது. போனோமா குரலை உயர்த்தி பேசுறோமா 2 அடி அடிச்சோமா, ரொம்ப ஈஸி. பட் இதுல நான் போலீஸா தான் பண்ணியிருக்கிறேன். ஆனா அதுல நம்மளை எப்படி காமெடியா வேலை வாங்கியிருக்காருன்னா உண்மையிலே டைரக்டர் அவர்களுக்கு என்னுடைய நன்றி, மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். இப்போ வரும்போது அண்ணாச்சி இமான் அண்ணாச்சி சொன்னாங்க, நீங்க வந்து சினிமாவை சம்மந்தம் இல்லாம வேற ஏதாவது பேசுங்க அப்படின்னு சொல்லி. அதுதான் ட்ரெண்டு, அதான் கண்டென்ட். இல்லை வந்து கேட்டாப்புல கோவை பாபு அவர்கள் கேட்டாரு, என்னன்னா மீசையெல்லாம் எடுத்துட்டீங்க, ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கிறீங்க அப்படின்னு. மற்றவங்க எல்லாம் ஜனநாயகன் நம்ம ஒரு படத்துல நடிக்கும் போது நான் மக்கள் நாயகன் ஒரு படத்துல நடிக்கிறேன், அதுக்காக இந்த மீசையை எடுத்துட்டேன். அண்ணாச்சி கண்டென்ட் வந்துடுச்சா? அவர்
அவர் ஜனநாயகன் நடிச்சிட்டு இருக்காரு. நான் மக்கள் நாயகன் ஒரு படத்துல, அதே சங்கராபுரத்துலதான் சார் எங்களை எங்க கூட்டு போனாரோ அதே சங்கராபுரத்துல மக்கள் நாயகன் ஒரு படத்துல விவசாயியா நடிச்சிருக்கிறேன். அந்த டைரக்டர் சொல்லிட்டாரு, மீச ஈசை எல்லாம் எடுத்துட்டு வெள்ளதாடிலாம் வேணும். ஏற்கனவே ஒரு ஷெட்யூல் முடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ 4 நாள் கழிச்சுன்னு ஒரு ஷெட்யூல் போறேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஒரு சில இதுல மீசை கண்டினியூட்டி, ஒரு இதுல மீசை கிடையாது. ஸோ அவரு ஜனநாயகன் நடிக்கும் போது நம்ம என்ன மக்கள் நாயகன் நடிக்க கூடாதா? கண்டென்ட் வந்துச்சு உங்களுக்கு எல்லாம். நான் எப்போதுமே ஒரு மேடையில முடிச்சுட்டு போகும்போது எங்க தலைவர் கேப்டனை பத்தி நான் சொல்லுவேன். கேப்டனை பத்தி டிசம்பர் 28 அப்பதான் தெரிஞ்சுது பாதி பேருக்கு. ஒருத்தருடைய அருமை இருக்கும்போது தெரியாது, அவர் இல்லாத போதுதான் அவருடைய அருமை தெரியும். எனக்கு தெரிஞ்சு 1.5 கோடி பேருக்கு அவர் நன்மை செஞ்சிருக்கிறார், உதவி செஞ்சிருக்கிறார். பட் தெரியாம எத்தனையோ பேருக்கு செஞ்சிருக்கிறார். செஞ்ச உதவியை சொல்லி காட்ட மாட்டார் புரட்சி கலைஞர். யாரையுமே மரியாதை இல்லாம பேச மாட்டார். எப்போதுமே நான் எந்த மேடையா இருந்தாலும் அவரை பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்லிட்டு தான் போவேன். தலைவர் கேப்டன் அவர்கள் தைரியமானவர், அது உங்களுக்கும் தெரியும். சட்டசபையிலே நம்ம பார்த்திருக்கிறோம். அவர் தைரியம் யாருக்குமே வராது. ஆனந்த விகடன்ல ஒரு முறை பேட்டி ஒண்ணு கொடுத்தார். நிருபர் கேட்டார் ஒரு கேள்வி. தலைவர் கலைஞர் அவர்கள் கோபாலபுரத்தில் இருக்கிற வீட்டை தனக்கு பிறகு, தன் மனைவிக்கு பிறகு, தன் குழந்தைக்கு பிறகு அதை மருத்துவமனைக்கு கொடுத்தாருன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டார். அதற்கு கேப்டன் சட்டென்றும் பதில் சொன்னார். பாருங்க, ஒருத்தர் உதவி செய்யணும்னு நினைச்சா அப்போதே அதை கொடுத்துட்டு போயிடணும், அதுக்கு பேர் தான் உதவி அப்படின்னு சொல்லி கேப்டன் சொன்னார். உதவி செய்யணும்னு நினைச்சா அப்பவே முடிச்சிடணும். அது என்ன, அது மனைவிக்கு பிறகு, குடும்பத்துக்கு பிறகு, குழந்தைக்கு பிறகு, அதன் பேரு உதவி கிடையாது. இது ஆனந்த விகடன்ல தலைவர் கேப்டன் சொல்லியிருக்கிறார். சோ உதவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அப்பவே அந்த நிமிஷமே உதவி செஞ்சிருங்க. இந்த படத்தை நிச்சயமாக மீடியா, அதாவது இன்னைக்கு நம்ம பாக்குறோம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நடிச்ச படம்லாம் ஓடல. காரணம் கதை கிடையாது. கதை இருந்தால் அது பெரிய ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி, சின்ன ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி, படம் நிச்சயமாக வெற்றி பெறும். இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும், அது மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா கதை ஸ்ட்ராங்கா இருக்கு. கதை ஸ்ட்ராங்கா இருக்கு. நேற்று நைட்டு நான் ஒரு படம் பார்த்தேங்க, லால் சார் படம், லாலேட்டன் படம் ரிலீஸ் ஆக போகுது. தமிழ்ல வருது, தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், தொடரும். அந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கதை தாங்க, என்ன அருமையா அதை எடுத்திருக்கிறாங்க தெரியுமா? சோ கதை ஒரு ஒரு படத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம். அந்த கதை இந்த அம்பி படத்துல இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அவர், நானும் தம்பி ரோபோ சங்கரம் நடிக்கும் போது ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு சீனு, தம்பி ரோபோ சங்கருடைய பாடி லாங்குவேஜ், அந்த மாடுலேஷன், அந்த ரியாக்ஷன், ஒரு 13 கமல் சாரா உள்ள வச்சிருக்கிறாரு அவர். ஏன்னா அவர் நான் எப்படி கேப்டனோட விசுவாசி, கேப்டனுடைய ரசிகரோ, அதே மாதிரி அவர் கமல் சாரோட விசுவாசி ரசிகர். அந்த லுக்கு, அந்த வாய் கோணிட்டு போறது, அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 13 கமல் சார் உள்ள இருக்கார். கமல் சார கிட்ட 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 இருந்து பார்த்து 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 ரசிச்சு அவ்வளவு கமல் சார உள்ள இழுத்து வச்சிருக்கிறார். சோ இந்த படத்துக்கு நீங்க நிச்சயமா சப்போர்ட் பண்ணணும், பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஆதரவு எப்போதுமே வேணும். ரசிகர்கள் அனைவரும் இந்த படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க. ஒரு நல்ல இயக்குனர் நம்ம தமிழ் சினிமா ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்கிறார். இந்த படத்தின் மூலமாக, ஏன்னா பழைய காலங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம், காதலிக்க நேரமில்லை, உத்தரவண்டி உள்ளேவா, கலட்டா கல்யாணம், காரோட்டி கண்ணன், அப்படியே பாத்தீங்கன்னா இப்ப சுந்தர் சி சார் படம் வரைக்கும் பாத்தீங்கன்னா நகைச்சுவை, நாகேஷ் சார் நடிச்ச படங்கள் ஆகட்டும், அப்புறம் பாத்தீங்கன்னா உள்ளத்தை அள்ளித்தான் இப்போ நம்ம கார்த்திக் சார் படம், எதுனாலும் சரி நகைச்சுவை அப்படின்னாலே அது எல்லாருடைய வாழ்க்கையிலும் கலந்தது. இந்த படமும் அப்படிதான். நிச்சயமாக வெற்றி பெறும். என்னுடைய பேச்சில நிறைய இருந்தா எடுத்துக்குங்க, குறை இருந்தா மன்னிச்சுக்குங்க. நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா 2003ல காதல் சடுகுடு படத்துல நம்ம லெஜெண்டரி விவேக் சார் கூட காமெடி சீன்ல நடிச்சு பிரபலமானாரு. இப்போ இறைவுற்ற விவேக் சார் அவர்களுக்காக இந்தியன் 2 படத்துல பாடி டபுளா நடிச்சாரு. தேங்க்யூ சோ மச் ஃபார் தட் சார். ஸோ சின்னத்திரையில பயங்கர பிஸியா நடிச்சுட்டு இப்போ படங்கள்ல நல்ல நல்ல கேரக்டர்ஸை சூஸ் பண்ணி நடிச்சிட்டு இருக்கக்கூடிய நடிகர் கோவை பாபு அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன்.
எல்லாருக்கும் எனது இனிய காலை வணக்கம். பத்திரிகைக்காரர்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். தேங்க்ஸ். இந்த அம்பி படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் எல்வின் அவர்களுக்கு இந்த மேடையில் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு காமெடியான படம். சின்ன பட்ஜெட்டாக இருந்தாலும் இந்த கண்டென்ட்டை நம்பி இயக்குனர் அவரே தயாரிப்பாளர் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு. எங்கள் எல்லாரும் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தோம். ஏதோ ஒரு ஷூட்டிங் போன மாதிரி இல்லாமல் ஒரு டூர் போன மாதிரி இருந்தது. சொன்ன மாதிரியே ஷூட்டிங் முடிஞ்சு வரும்போது எல்லாருமே ரொம்ப இனி ஒரு வாரம் ஷூட்டிங் இருக்காதா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஷூட்டிங் நாங்கள் அவ்வளோ ஜாலியாக இருப்போம். அப்புறம் நாங்கள் எல்லாரும் ஒரே ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணோம். ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு சொல்லவே வேண்டியதில்லை. அது இமானாச்சு இருக்கிற இடம் இருந்தால் வேற லெவலு. அவர் கூட ஒரு அவுட்டோர் ஷூட்டிங் போனால் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையாக இருக்கும். நல்ல சாப்பாடு கிடைக்கும். அந்த ஊரில் எந்த ஹோட்டல் நல்லா இருக்கு, எங்கே மீன் குழம்பு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடுவார். முதல் நாள் போனோன்னா அசிஸ்டன்ட் விட்டுட்டு இங்கே எங்கே ஹோட்டல் நல்ல ஹோட்டல் இருக்கு, மீன் குழம்பு எங்கே இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சி சொல்லிடுவார். ஆமாம், மயில்சாமி அண்ணா இல்லாத குறைய அவர் தீக்கிறாரு. ஆமாம். ஸோ இந்த படம் வந்து எங்களுக்கு நடிக்கிறதுக்கு வந்து முழு சுதந்திரம் கொடுத்தாரு. நல்லா நடிக்கும் போது ஏதாவது சில விஷயம் தோணுச்சுன்னா, சார் இது பண்ணலாமா, பாபு நல்லா இருக்கே, இது பண்ணுங்க, அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு அப்படிம்பாங்க. ஸோ எங்கள் எல்லாருக்கும் வந்து முழு சுதந்திரம் கொடுத்து எல்லாரும் வந்து ஒரு ஃபேமிலியாக வந்து ஜாலியாக நாங்கள் வந்து சிரித்து நடிச்சுட்டு இருக்கோம். இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கும் எல்லாருக்கும் ஃபேமிலியோடு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இந்த சம்மருக்கு வந்து இந்த படத்தை வந்து குடும்பத்தோடு வந்து தியேட்டரில் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள்லாம் ஆதரவு கொடுக்கணும். இந்த மாதிரி எங்களை மாதிரி சின்ன படங்களுக்கு நீங்கள் நிறைய ஆதரவு கொடுத்தீங்கன்னா மேலும் மேலும் அவங்க படம் எடுப்பாங்க. இன்னைக்கெல்லாம் வந்து ஒருத்தர் படம் எடுத்துட்டு அடுத்த படம் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் இல்லை. ஒரு படம் எடுத்துட்டு அடுத்த படம் எடுத்தீங்களான்னா ரொம்ப கேப் விழுகுது. காரணம் என்னன்னா அது வெற்றி தான். ஒரு படத்துடைய வெற்றி ஒரே ஒரு வெற்றி தான். அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் இந்த படத்தை வந்து வெற்றி கொடுத்துட்டீங்கன்னா இவர் மறுபடியும் அடுத்த படம் எடுப்பார். கிட்டத்தட்ட ஒரு 80 குடும்பங்களுக்கு அவர் வந்து பொழப்பு கொடுக்குறாரு. ஒரு படம் எடுக்கும்போது அத்தனை தொழிலாளர்கள் வந்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. ஸோ இந்த படத்தை வந்து தயவு செய்து தியேட்டரில் வந்து பாருங்கள். நீங்கள் ஊடகங்கள் எல்லாம் நினச்சிங்கன்னா அந்த படத்தை வந்து வெற்றி படம் ஆக்கலாம். இது நல்ல ஒரு ஜாலியான படம், எந்த கருத்து வேறுபாடு இல்லாமல் ஃபேமிலியோடு உட்காந்து ரசிக்கிற படம். ஸோ அவசியம் வந்து தியேட்டரில் பாருங்கள், ஆதரவு கொடுங்க. நன்றி. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக தனது யதார்த்தமான நடிப்பாலும் வெள்ளந்தியான பேச்சாலும் தமிழ் ரசிகர்களின் மனதில் என்றும் ஓனராக இருக்கும் டக்ளஸ் அண்ணன் கஞ்சா கருப்பு அவர்களை பேச அழைக்கிறேன். அது சொல்லல, சொல்லிவிட்டுறேன். சொல்லிவிட்டா நல்லா இருக்கு. மேடையில் அமர்ந்திருக்கும் இயக்குனர், என்னுடைய உறவினர், அதே மாதிரி என் பக்கத்து ஊரு ரோபோ சங்கர் அவர்களுக்கு படத்துல ஹீரோவாத்தே இருந்திருக்காரு. நான் நண்பராத்தே இன்ன வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். இயக்குனருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி அண்ணாச்சி போனாலே அந்த இடம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஹோட்டலும் நாட்டுக்கோழி இருக்கும் இல்லையா, அவங்கள அடிக்க வச்சு சமைச்சே கொண்டு வந்துடுவார். அதே மாதிரி என் மூத்தவே பெரியவே மோகன் வைத்தியா, அவனுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி மேஜர் ராஜேந்திரன், அதே மாதிரி கோவை பாபு, அப்புறம் ராஜா, இது கேமராமேனு எங்களை ரொம்ப அழகா அந்த படத்துல காட்டியிருக்காரு. நீங்க பேசுறதாங்க டைலாக்கு, டைரக்டர் எழுதி கொடுக்குறதா பேச மாட்டிய உங்க நோக்கத்துக்கு பேசுறீங்க அப்படின்னு சொல்லுவாரு. வில்வின் சாரை பத்தி நான் இங்க நிறைய சொல்லணும். என்னன்னா நல்ல ஒரு மனிதர். ஒரு மணியா இருந்தாலும் போன் எடுத்து அண்ணே உங்களுக்கு சாப்பாடு வந்துருச்சா, நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பாரு. அப்ப நான் சொல்லுவேன், அவர்கிட்ட சில நிறைய குறைகளை சொல்லுவேன். எனக்கு சாப்பாடு வந்துருச்சு, மோகன் வைத்தியா பெரியவனுக்கு தான் சாப்பாடு வரல, வேகமா அவனுக்கு கொடுத்து விடுங்க, சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். அப்படி அதே மாதிரி அந்த மியூசிக் டைரக்டர் சொல்லிக்கிறேன்னு அதை அவரை மறந்துட்டு தப்பா நினைச்சுக்கிறாதிய, நல்ல பாடல்கள் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி அந்த அக்கா, நீங்க அவங்க ரோவோக்கு அக்காவை நடிச்சிருக்கீங்களா, அவங்க பேசுறதுனா கரெக்டு, கொஞ்சம் இங்கிலீஷ்ல அதிகமா பேசுறாங்க, அதுதான் எனக்கு பிடிக்கல. ஏன்னா தமிழ்ல பேசியிருக்கலாம், கொஞ்சம் அதை ட்ரை பண்ணுங்கக்கா அடுத்த படத்துல. ஏன்னா பேசினியே கொஞ்சம் இடையில இங்கிலீஷ் வந்துச்சு. ஏன்னா இந்த இங்கிலீஷ் வார்த்தை எனக்கு அலர்ஜி.
தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை இங்கிலீஷ் வார்த்தை, அதை நீங்க மாத்திக்கிறீங்க. அதே மாதிரி மீச ராஜேந்திரனே நல்ல கண்டென்ட் சொல்லிட்டு போனாரு. இந்த கண்டனருக்கு பலியாக போறது நம்ம மோகன் வைத்தியாரு. நாங்கெல்லாம் ஃப்ரீயா போயிடுவோம். அவர் பேசும்போது அவனே அப்படி கிளாப்ஸ் பண்ண, நிச்சயம் ஏதாவது கல்லு வந்து விழுகு, அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை. நாங்கெல்லாம் வந்து பேசும்போது சிரிச்சுக்கிட்டே சிரிக்கல, நானும் அண்ணாச்சி குனிஞ்சிட்டேன். அது ஒரு நல்ல வேலையை பார்த்துட்டோம். உன்னை இந்த ஆடியோ லாட்ஜ் வரைக்கும் கூட்டிட்டு வந்து பழி உடுக்கணும் பாக்குறாங்களே, நல்லபடியா இருப்பேன். சுண்டல் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டே சாப்பிடு, தண்ணிய குடி, வேற என்ன சாப்பாடு வேணுமோ கேளு, வாங்கி கொடுத்துரு. இந்த படத்தை பத்தி பேசணும்னா நிறைய பேசணும். ஏன்னா வில்லியன் சாருடைய மனைவி வந்து ப்ரொடியூசரா இருக்காங்க. அவங்க உண்மையிலே வந்து எல்லாரும் மனைவியை வந்து ஒரு டாக்டர் ஆக்கி பார்க்கணும், கலெக்டர் ஆக்கி பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா முதல் முறையா மனைவியை வந்து ஒரு தயாரிப்பாளர் ஆக்கியிருக்காரு. இன்னும் அவர் மனைவியை வந்து ஒரு டைரக்டராகவும் அவர் கொண்டுகிட்டு வரணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஏன்னா அவங்கன்னா டைரக்டரா வந்தாங்கன்னா எங்களை மாதிரி ஆளுகளுக்கு நிறைய வேலை கொடுப்பாங்க. எனக்கு கொடுக்குறீங்களோ இல்லையோ, என்னுடைய செல்லமான மூத்தவனுக்கு மோகன் வைத்தியாவுக்கு நிறைய படம் கிடைக்கணும்னு நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த அம்பி படத்தை பத்தி, அம்பி படத்தை பார்த்துட்டு நிறைய படம் அவரை கூப்பிட்டு இருக்கிற இயக்குநருக்குள்ள கமிட் பண்ணுங்க, அதோட சேர்த்து எங்களையும் கமிட் பண்ணிக்கிறீங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக அம்பி படத்தோட பிசினஸ் கோஆர்டினேஷனுக்கு பெரும் உதவியா இருக்கக்கூடிய சாய் கிருபா பிலிம்ஸ் திரு TN ஸ்ரீனிவாசன் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். திரு எல்வின் அவர்களுடைய 3வது திரைப்படம், தயாரிப்படம் அவரே தான். என்கிட்ட வந்து ஒரு எல்வின் சார் பேசும்போது, ரோபோ சங்கர் சார் வந்து ஃபர்ஸ்ட் கதாநாயகனா நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நான் சொன்னேன், ஏற்கனவே ஒரு அறிமுகமானவர் தானே எல்லாருக்கும் அப்படின்னு சொன்னேன். இல்லை சார், இது பெருசா பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. சரி, திரையரங்க எஸ்.ஃபிலிம் ஸ்ரீனிவாசன் அவர்கிட்ட போய் நாங்கள் படத்தை போட்டு காமிச்சோம். காமிச்சோன்னா அவர் சொன்னார், ரொம்ப பெரிய காமெடி சப்ஜெக்டாக இருக்கு, இதை வந்து நாங்கள் பேசும்போது மார்ச் மாதம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஏப்ரல் கொஞ்சம் விட்டுருங்க, இப்போ பண்ணிக்கலாம் என்ன. அதே மாதிரி இப்போ மே மாதம் 9ஆம் தேதி கூப்பிட்டு சொன்னார், நம்ம பண்ணிக்கலாம், கரெக்டான டைமு அப்படின்னு, பெரிய அளவில் இதை சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்தாரு. அதே மாதிரி FMS ஏபி இன்டர்நேஷ்னல் அவங்க நாங்கள் பண்ணுறோம் இதை அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நார்த் இந்தியன் லாங்குவேஜ் வந்து சோனி அவங்க முன் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி அமேசான் OTT பிளாட்ஃபார்முக்கு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்க, சைன் பண்ணிட்டோம். ஸ்டேட்லைட் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த படம் பெரிய வெற்றி பெறணும். அவர் வந்து எல்வின் சார் வந்து ரோபோ சங்கர் சார் மேலே எவ்வளவு ஒரு அபிமானம் வச்சு இதை பெருசாக பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லி கேட்டு நாங்களும் கடுமையாக உழைச்சி இதை தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை மல்டிப்ளெக்ஸ்லையும் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அது மாத்திரம் இல்லை, சிங்கப்பூர், மலேசியாவில் வந்து ரோபோ சாருக்கு நிறைய ஒரு ரசிகர்கள் இருக்கிறதாக சொன்னாங்க அந்த டிஸ்ட்ரிபியூட்டர். அங்கேயும் பெரிய அளவில் ரிலீஸ் ஆக போகுது. மிடில் ஈஸ்டில் கேட்டிருக்கோம், மிடில் ஈஸ்ட்லேயும் அநேகமாக ரிலீஸ் ஆகிடும் 9ஆம் தேதி. அந்த படத்துடைய கண்டென்ட் ஃபஸ்ட்டு பார்த்த உடனே இது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காமெடியன். ஏன்னா இது வந்து இந்த மாதிரி காம்பினேஷன் தமிழ் சினிமாவில் வந்தது கிடையாது. ஏன்னா நானும் 35 வருஷம் சினிமாவில் இருக்கிறேன். ரோபோ சங்கர் சார்
அதே மாதிரி லெஜண்ட்ஸு இமாம் அண்ணாச்சி, கஞ்சாகர் பண்ணேன், அதே மாதிரி ரமேஷ் கண்ணா, அது மாதிரி நிறைய பெரிய லெஜண்ட். இந்த காம்பினேஷன் வந்தது கிடையாது தமிழ் சினிமாவில். அதுவும் படம் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வரைக்கும் நீங்கள் சிரிச்சுட்டே இருக்கலாம். சிரிப்பு. இப்போ அதுதான் தேவைப்படுது தமிழ் சினிமாவுக்கு, சிரிப்பு தான் தேவைப்படுது. அந்த குறைய வந்து இந்த படம் கண்டிப்பாக போக்கும். கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து இந்த படத்தை பார்க்கணும். ரெண்டாவது, இந்த படம் ரிலீஸ் ஆகிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாம் லீவு. ஃபேமிலியோட கண்டிப்பாக வரும். நல்ல மல்டிப்ளெக்ஸஸ் அந்த மாதிரி நிறைய தியேட்டரில் நாங்கள் போட போகிறோம், கன்ஃபார்மாக இருக்கு. இந்த படம் மேலும் மேலும் வெற்றி அடையணும். எல்வின் சார் பற்றி சொல்லணும்னா, அவர் வந்து நிறைய ஐடியாஸ் வச்சுருக்காரு, 1-2 கிடையாது. நாங்கள் பேசும்போது அடுத்த படத்துக்கு கூட நாங்கள் பேசி வச்சுருக்கோம். ஒரு பெரிய நடிகர், அவர்கிட்ட போய் கதை சொல்லியிருக்காரு, இந்த படத்தில் கண்டிப்பாக நான் நடிக்கிறேன், நீங்கள் எடுங்க, அவ்வளோ நல்ல சப்ஜெக்ட் அது. அடுத்த படத்துக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். அதே மாதிரி அவருடைய ஐடியாஸ் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் தமிழ் சினிமாவில். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இது. நான் கூட கேட்பேன், என்ன சார் நீங்கள் சைலண்டாக இருக்கீங்களே, இவ்வளோ பெரிய காமெடி படத்தை எடுத்துருக்கீங்களே அப்படின்னு. சார் கண்டென்ட் தான் சார், நம்ம உள்ளுக்குள்ளே காமெடி இருந்தால் போதும், நான் வந்து நடிக்க வச்சிருவேன் அப்படின்னு. அவ்வளோ சைலண்டான மனிதர் அவர். அதே மாதிரி ரோபோ சார் வந்து இந்த படத்தில் அருமையாக பண்ணியிருக்காரு. அவர் ஒரு இடத்துல சொல்லுவார், இனி நான் வந்துட்டேன் இல்லை அப்படிம்பாரு. கண்டிப்பாக வந்துட்டீங்க சார் ஹீரோவா. இனி வாழ்த்துக்கள். நிறைய படம் நீங்கள் பண்ணணும். நிறைய தமிழ் சினிமாவில் காமெடி மாத்திரம் இல்லை, அனைத்து கேரக்டரும் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. Sir, please be seated. Thank you, sir. நான் சொல்லியிருந்தேன் இந்த படத்துல வந்து 4 பாடல்கள் இருக்கு அப்படின்னு. ஒரு பாட்டு யார் பாடினாங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருந்தேன், தேவக்கோட்டை அபிராமி அவர்கள். மற்றும் ஒரு பாடல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னை கட்டி போட வந்தாலே அப்படின்ற சாங். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா தமிழ்ல இந்த மாசிவ் மியூசிக் டைரக்டர் வந்து பாடி இருக்காங்க. எஸ், RRR படத்துல நாட்டு சாங்குக்காக ஆஸ்கர் அவார்ட் வின் பண்ண இசையமைப்பாளர் MM கீரவாணி அவர்களும், நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான மேஜிக்கலான வாய்ஸ்க்கு சொந்தக்காரங்க நம்ம சைந்தவி மேம். அவங்க வாய்ஸை கேட்டாலே நம்ம சொல்லலாம், அப்படி காம் ஆயிடும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி ஒரு மேஜிக் இருக்கு அவங்க வாய்ஸ்ல. ஸோ கீரவாணி சாரும் சைந்தவி மேமும் சேர்ந்து இந்த அம்பி படத்துல என்ன கட்டி போட வந்தாலே அப்படின்ற சாங் வந்து நமக்காக பாடியிருக்காங்க. சோ அடுத்து நம்ம கிட்ட வந்து பேச போறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்தோட இசையமைப்பாளர். இவரு கன்னடத்துல வந்து அகோரா, நெகிழா தர்மா, மகளை போன்ற நிறைய படங்களுக்கு வந்து இசையமைச்சிருக்காங்க. இந்த படத்துக்கும் சாங் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த ஹோல் டீம் அகேன். சோ படத்தை பத்தி ஒரு சில வார்த்தைகள் இசையமைப்பாளர் AB முரளிதரன் அவர்கள் கிட்ட இருந்து. பத்திரிகையாளர்களை இங்கு வந்து எங்களை சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்வின் போசர் அவர்கள் எனக்கு நண்பர். இந்த படத்தை வலுக்கட்டாயமா எனக்கு கொடுத்துட்டாரு. நான் தான் பண்ணணும்னு சொல்லி இந்த ஒரு நல்ல வாய்ப்பினை எனக்கு கொடுத்ததுக்கு எல்வின் போசர் அவர்களுக்கும் அவரோட துணைவியாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன். ரோபோ சார் முதல் முறையாக ஹீரோவா அறிமுகமாகிற படத்துல இசையமைக்கிறதுக்கு எனக்கு கிடைச்சது ஒரு பெரிய வாய்ப்பு. இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க ஜாம்பவான்கள். அவர் எல்லாரும் கூட ஃபர்ஸ்ட் படம் பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன். பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு படம் வரும்போது பார்த்தா ஒரு பட்டாளமே இருக்கு, நட்சத்திர பட்டாளமே இருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இவங்க சொல்லியிருந்தாங்க 4 பாட்டு. MM கீரவாணி அவர் பாடுவாரா நம்ம படத்துக்கு அப்படின்னு சந்தேகமா இருந்துச்சு. பட் ரிக்வஸ்ட் பண்ணோம், பாடுறேன்னு சொன்னாங்க. ஹைதராபாத் வர சொன்னாங்க, போனோம், பாட வச்சுட்டோம். அதுக்கு சைந்தவி பாடினாங்க. இன்னொரு சின்ன பாட்டு ஒன்று, ஒரு பிட் சாங் ஒன்று இருக்கு, ஜிலுக்கு ஜிலுக்கு ஜில்லாலங்கடிங்கிற ஒரு பாட்டு இருக்கு. அது வந்து ட்ரம் சிவமணி பாடியிருக்காரு. அவர் முதல் முறையா பாடியிருக்காரு.
சினிமாவில் ஃபஸ்ட் டைம் அவர் பாடியிருக்காரு. அது இல்லாமல் சத்யபிரகாஷோடைய பாட்டு ஒன்று, தேவக்கோட்டை அபிராமி, இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் ரொம்ப பிரபலமான ஒரு சிங்கர். அவங்க பாடின ஒரு பாட்டு. இந்த மாதிரி 4 பாட்டு இந்த படத்தில். மறுபடியும் எல்லாருக்கும் நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பினை கொடுத்ததுக்கு எல்வின் போஸருக்கும் அவர் மனைவிக்கு நன்றி, அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். மியூசிக் டைரக்டர் சார் மென்ஷன் பண்ணும்போதே சொன்னாங்க இன்னும் மற்ற 2 பாடல்கள் பத்தி. நானும் ஒரு வாட்டி அந்த சாங் பத்தி சொல்லிடுறேன். ஸோ இன்னோவேட்டிவ் அண்ட் எனர்ஜெட்டிக் பர்ஃபார்மர் இவர். 1970s இருந்து இப்போ வரைக்கும் அவரோட ரிதமால வந்து ஆடியன்ஸ் வந்து கனெக்டடா வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லணும். பத்மஸ்ரீ ட்ரம்ஸ் சிவமணி அவர்கள் ஜிலுக்கு ஜிலுக்கு ஜில்லாலங்கடி அப்படின்ற ஒரு சாங்குக்கு வந்து அம்பி படத்துல அந்த சாங்கை பாடி இருக்காங்க. முதல் முறையா அவங்க வந்து பாடியிருக்காங்க அப்படின்ற செய்தி என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ சார். ஸோ இன்னொரு பாடலும் இருக்கு. அம்மாடி உன் அழகு சமதூலு, நல்லை அல்லை, ஆள போறான் தமிழன் அப்படின்னு சூப்பர் ஹிட் சாங்ஸோட வாய்ஸ்க்கு சொந்தக்காரர் இந்த அம்பி படத்துல வந்து பாத்தாக்கா தங்கம் அப்படின்ற ஒரு சூப்பரான சாங்கை பாடி இருக்கிறாரு சத்யபிரகாஷ் அவர்கள். அடுத்தபடியாக சிங்கர், மியூசிஷியன், ஆக்டர் அப்படின்னு இவருக்கு பல அடையாளம் இருக்கு. இது எல்லாத்தையும் விட டாடி நைனா அப்படின்னு சொன்னாதான் இவரோட ரசிகர்கள் சந்தோஷப்படுவாங்க. மதிப்பிற்குரிய டாடி மோகன் வைத்தியா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். வணக்கம் எல்லோருக்கும். ஃபர்ஸ்ட் மீடியா பீப்புள் எல்லாருக்கும் என்னுடைய இதயம் கனிந்த நன்றிகள், வணக்கம். குட் மார்னிங் டு எவ்ரிபடி. மேடையில் இருக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் எல்லாருக்கும். அம்பி சேது படத்துல என்னோட பேரு அபித குச்சலாம்பாளோட மாமா, அவளை கல்யாணம் பண்ற மாப்பிள்ள அம்பிங்கிற அந்த பேர்ல நடிச்சேன். அடுத்து பாத்தீங்கன்னா அன்னியன் படத்துல விக்ரம் வந்து அம்பியா நடிச்சாரு. இப்போ சேதுல இருந்த அம்பி இப்ப அம்பி படத்திலேயே நடிக்கிறேன் அப்படிங்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, பெருமையா இருந்தது. எல்வின் பாசர் சார் வந்து நான் டைட்டில் கேட்டப்போ சொல்றேன் உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ஸோ ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் அம்பின்னு சொன்னோடனே ஆஹா என்னோட பேரு அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். எல்வின் சார் பத்தி ஒரு சில வார்த்தைகள் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். எனக்கு அவரோட கூட இது வந்து 3rd மூவி, 3வது படம் எனக்கு. தேங்க்யூ வெரி மச் பாசர் சார், தேங்க்யூ வெரி மச். அவரோட ஃபர்ஸ்ட் மூவிலையும் ஒரு கேரக்டர் பண்ணினேன். பட் சம்மாவும் அந்த கொரோனா பீரியட்னால அந்த படம் வந்து பண்ண முடியாம போயிடுச்சு சாருக்கு. அடுத்தது வந்து ரூல் நம்பர் 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த்ரில்லர் மூவி, ஃபுல்லா கேரளால தான் ஷூட்டிங் நடந்துச்சு. அதுல வந்து ரொம்ப சீரியஸான கேரக்டர், ஒரு ஏடிஎம் செக்யூரிட்டி, ஹீரோயினோட அப்பாவை பண்ண ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப சீரியஸான கேரக்டர் அது ஆக்சுவலி. பட் அம்பி படத்துல 3rd மூவில வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னை வந்து ஏதோ நம்பிக்கையில என்னை கூப்பிட்டு தைரியமா காமெடி பண்ண வச்சிருக்காரு. தேங்க்யூ வெரி மச் சார் அதுக்கு. ஸோ இனிமே நிறைய காமெடி மூவிஸ் வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு உங்க மூலியமா. ஸோ எனக்கு பாசர் சார் வந்து எப்படின்னா ஒரு டைரக்டரா இல்லாமல் நாங்கள் வந்து ரொம்ப ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. அவருக்கு திடீர்னு ஃபோன் பண்ணுவாரு, மோகன் சார் எங்க இருக்கீங்க? வீட்டில் இருக்கேன், நான் வரேன், வீட்டுக்கு வரேன் அப்படிம்பாரு. உடனே ஏதாவது சமைச்சு வைப்பேன் சார் வருவான்னு சொல்லிட்டு. அது மாதிரி அடிக்கடி வந்துட்டு அவங்க டீமோட வந்து நம்ம வீட்டில் இருந்து டிஸ்கஷன்லாம் பண்ணி எனக்கு அது ரொம்ப பெருமையா இருக்கும். ஒரு டைரக்டர் நம்ம வீட்டில் வந்து உட்காந்து ஸ்டோரி டிஸ்கஷன்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்து பல வருஷங்களா தனியாவே இருக்கிறதுனால எல்லாருக்கும் தெரியும், பிக் பாஸ்ல எல்லாம் நிறைய சொல்லிருக்கேன், யூடியூப்ல எல்லாம் நிறைய சொல்லியிருக்கேன் என்னோட லைஃப்பை பத்தி. எனக்கு இந்த மாதிரி உங்க டீமா ஒரு 7-8 பேர் வரும்போது எனக்கு ஒரு சந்தோஷம், நம்ம ஒரு ஃபேமிலியோட நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நான் அடிமை, நண்பர்கள் அப்படின்னாலே அடிமை. அதனால இந்த அம்பி படத்துலயும் வந்து நடிக்கும் பொழுது கூட நடிச்ச அத்தனை ஆர்டிஸ்டும் நிறைய கலாட்டா கிண்டல்கள்லாம் பண்ணுவாங்க, பரவாயில்ல. ஏன்னா அவங்கெல்லாம் டிவியில வரும்போது எவ்வளவு கிண்டல்கள்லாம் பண்ணிக்கிட்டு அவங்களே வந்து கலாய்ச்சிக்கிட்டு அதெல்லாம் பண்ணும்போது பரவாயில்ல, நம்ம கலாய்க்கிறதுக்குன்னு நம்மள ஒருத்தனை கடவுள் படைச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சுப்பேன் நான். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஏன்னா
எப்பவுமே நம்ம சீரியஸா ரொம்ப அப்படியே இதுவா இருந்தாதான் பிரச்சனை. நம்ம ஏத்துக்கிட்டு போயிட்டோம்னா அதுல வந்து பிரச்சனை இருக்காது. இப்ப கூட கஞ்சா கருப்பு ஏதோ சொல்லிட்டு இருந்தா, கல்லு விழும் மண்ணு விழும்லாம் சொல்லிட்டு இருந்தா. என்ன ஒண்ணும் புரியல, சிரிச்சுக்கிட்டே சொன்னார். சார் உங்களுக்கு யாருக்கா புரிஞ்சுதா? பாபு புரிஞ்சுதா? எனக்கு அப்புறமா சொல்லுமா. ஓகே, ஏதோ கல்லு விழும் அப்படின்னாரு. இது வரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருந்தார்ல. சுண்டல் வாங்கி தந்தேன் அப்படின்னாரு. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். அதை சாப்பிடக்கூடாது, அங்கேயே தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நாங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து எனக்கு பெரிய பெருமை, ஃபர்ஸ்ட் அதை சொல்லியே ஆகணும், ரோபோ சங்கர். ஸோ நிறைய டிவியில் அவரை பார்த்து ரசிச்சு, அவருடைய காமெடியெல்லாம் பார்த்து சிரிச்சு வயிறு வலிச்சு, சினிமாலையும் அவருடைய காமெடியெல்லாம் பார்த்து, அவரோட கூடவே நடிக்கிறதுக்கெல்லாம் நம்மளுக்கு வாய்ப்பு வருமா, அவரை நேரில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வருமா அப்படின்னு நினச்சிக்க. நம்ம இமான் அண்ணாச்சியை கூட நான் பார்க்கும்பொழுது, அவருடைய டிவி நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கும்பொழுது, இவங்க கூட எல்லாம் நம்மளுக்கு வந்து வருமா வாய்ப்பு அப்படின்னு நினைச்சிருக்கேன். அது இந்த படத்துல வந்து அதை நிறைவேறினப்போ ரொம்ப 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 சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா எப்பவுமே வந்து கதைக்கு ஏற்ற கதாநாயகன் இருந்தால்தான் அந்த கதை நல்லா இருக்கும், அந்த திரைப்படமும் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இந்த அம்பி படத்துல உள்ள கதைக்கு ரோபோ சங்கர் அவர் தான் ஆப்டான பர்சனா இருப்பாருன்னு அவரை வந்து கதாநாயகனா எல்வின் சார் போட்டது ரொம்ப ஒரு அருமையான விஷயம். ஏன்னா ஸ்பாட்ல அவர் நடிக்கும்போது நான் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். ரோபோ சங்கர் நடிக்கிறத பார்த்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் மோஸ்ட்லி இயக்குனர் பின்னாடி தான் இப்போ எல்லா படத்துலையும். கே பாலச்சந்திர சார் கிட்ட நடிச்சிருக்கேன், சங்கர் சார் கிட்ட நடிச்சிருக்கேன், பாலா சார் கிட்ட நடிச்சிருக்கேன், நாகா சார் கிட்ட நடிச்சிருக்கேன், திருச்செல்வம் சார் கிட்ட நடிச்சிருக்கேன், எல்லார்கிட்டையும் நடிச்சிருக்கேன். எல்லார்கிட்டையும் நடிக்கும்போது அவங்க கிட்ட இருக்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் நான் எடுத்துப்பேன். நான் நிறைய விஷயங்களை எடுத்துப்பேன். இன்னைக்கு என்ன ஒரு படம் டைரக்ட் பண்ண சொன்னா கூட அந்த அளவுக்கு என்கிட்ட ஒரு தைரியம் இருக்கு, டைரக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கு. ஸோ நிறைய விஷயங்களை கத்துப்பேன் நான். அந்த மாதிரி ரோபோ சங்கர் நடிக்கும்போது நான் பார்த்துட்டே இருப்பேன். எங்க ரொம்ப ரசிப்பேன் நான். அவருடைய காமெடி ஆகட்டும், அவருடைய ஜோக்ஸ் ஆகட்டும், எல்லாத்தையுமே ரொம்ப ரசிப்பேன். அதே மாதிரி ஷூட்டிங் வந்து சங்கராபுரம் ஊர்ல நடந்தப்போ அந்த ஊர் மக்கள் பத்தி கண்டிப்பா சொல்லணும். ரொம்ப 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 டிஸ்டர்ப் பண்ணாம, ரொம்ப வந்து அங்க வந்து நின்றுக்கிட்டு சத்தம் போடாம அந்த மாதிரிலாம் இல்லாம ரொம்ப அமைதியா வந்து ஷூட்டிங் பார்த்து எல்லாருக்கும் ஒரு ஹெல்பிங் டெண்டன்சியா இருந்தாங்க. எஸ்பெஷலி நம்ம ரோபோ சங்கருக்கு வந்து அவர் அப்போ உடம்பு முடியாம இருந்தப்போ ஒரு வீடு ஒருத்தங்க வந்து எங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய ரிச் பீப்புள், அவங்க வீடை வந்து எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அவங்க போயிடுவாங்க வெளியில, நாங்க தான் உட்காந்துருப்போம் உள்ள பேசிட்டு அரட்டை தூங்கிட்டு கத்திக்கிட்டு கிடப்போம் நாங்க அந்த வீட்டுல. அவங்க வீட்டுல வந்து எங்களுக்கு லஞ்ச் டயத்துல வந்து எங்களுக்கு அந்த அம்மா வந்து அவ்வளவு முட்டையிற விஷயம் ஆம்லெட் எல்லாம் போட்டு கொடுத்த எங்களுக்கு. அவங்க வந்து ஒரு ஃபேமிலியாவே எங்களை ஆக்கிட்டாங்க, அவங்க ஃபேமிலியில ஒருத்தங்களாவே ஆக்கிட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு கிடைச்சது பெரிய 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 பாக்கியம்னு சொல்லணும். ஏன்னா நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்ல போகும்போது செருப்பை போட்டு உள்ள வராதங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த வீட்டுல வந்து அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது. இருந்தாலும் நம்ம வந்து ஒரு வீட்டுக்குள்ள இருக்கோமே அப்படின்ட்டு நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்க எல்லாருமே இருந்தோம். அதே மாதிரி ரமேஷ் கண்ணா சார், அவருடைய ஒரு இந்த காமெடி பண்ற விதம், அவர் வந்து டீச் பண்ணுவார் எங்களுக்கு நடிக்கும்போது. இந்த வைத்தியா இதை இப்படி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு டீச் பண்ணுவாரு. நிறைய அவரும் எங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ணாரு டைரக்ட் பண்ணி. ஸோ நானு, கஞ்சா கருப்பு, நம்ம இமான் அண்ணாச்சி எல்லாருமா சேர்ந்து, இன்னும் எங்க கூட இருந்த சில ஆர்டிஸ்டும் இங்க இருக்காங்க, வந்திருக்காங்க, ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. ஹே, வெல்கம் ஆல் ஆஃப் யூ. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாக்குறோம். ஸோ எல்லாருமே ரொம்ப ஒரு ஃபேமிலியா தான் இருந்தோம். அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு ஃபேமிலியா இருந்தோம். எனக்கு ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆஹா, இந்த ஃபேமிலியை திருப்பி எப்படா மீட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு ஏக்கமா இருந்துச்சு. அப்புறம் அடிக்கடி ஃபோன்ல பேசுவோம். பாசர் சாரை வந்து ஃபோன் பண்ணி சார் எப்போ சார் படத்தை காட்ட போறீங்க, எப்போ சார் படத்தை பண்ண போறீங்க, வரும் வெயிட் பண்ணுங்க, நல்ல நேரம் வரும்போது கண்டிப்பா வரும் அப்படின்னாரு. ரொம்ப சூப்பரான டயத்தை செலக்ட் பண்ணியிருக்காரு, லீவ் நாள், ஹாலிடேஸ். ஸோ இந்த நேரத்துல இந்த படம் வர்றது கண்டிப்பாக 100% இல்லை சார், 1000% பெரிய 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 சக்சஸ் தான் நம்மளுக்கு கிடைக்க போறது, நம்ம எல்லாருக்குமே கிடைக்க போறது. உங்களுடைய அடுத்தடுத்த படங்கள்லயும் நாங்க இருக்கணும். ரோபோ சங்கர் இனி ஹீரோவா மட்டும்தான் நடிக்கணும். கை தாட்டுங்கப்பா, என்னப்பா கேட்டு வாங்க வேண்டியிருக்கு. சங்கர், உங்ககிட்ட அந்த இது இருக்கு சங்கர், கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஏத்த மாதிரியான கதை இது வரும், கதைக்களம் வரும், கண்டிப்பா நீங்க அதுல பண்ணுவீங்க, விடமாட்டோம். என்ன கேலி கிண்டல் இருந்தாலும் நான் கூடவே தான் இருப்பேன், உங்க கூட பண்ணுவேன். இமான் என்னாச்சு, உங்களோட நடிச்சது பெரிய அனுபவம், மறக்கவே முடியாது என்னால.
ஐயோ வாழ்க்கையிலேயே மறக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு அனுபவம் அவருடைய கஞ்சா கருப்போடும். நானும் கஞ்சா கருப்பு திடீர்னு ஒரு நாள் வந்து பெரியவனே எங்கடா சாப்பிட்டியாடான்னாரு கஞ்சா கருப்பு. இல்லடா சின்னவனே அப்படின்னா. அது கவுண்டமணி செந்தில் மாதிரி பிரம்மாண்டமா ஆயிடுச்சு. அதனாலதான் இன்னைக்கு வந்து சின்னவன் பெரியவன் இருக்கான், சின்னவன் வந்திருக்கான், அப்படிதான் பேசிக்கிறோம் நாங்க. என்னங்க மனுஷன் தானுங்க எல்லாரும், அவ்வளவுதாங்க. அந்த ஆர்டிஸ்ட், அந்த நடிகன், அதெல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைச்ச ஒரு எக்ஸ்ட்ரா விஷயங்கள் தானே தவிர நமக்கு சொந்தமானது ஒண்ணுமே கிடையாது. அந்த பேரு புகழ் எல்லாமே அந்த பேருக்கு மட்டும்தான். அதனால இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருப்போம். இந்த படம் வயிறு வலிக்குங்க கண்டிப்பா. அவ்வளவு காமெடி இருக்கு. காமெடி மட்டும் இல்லைங்க, இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும் கண்டிப்பா. சார் வந்து பாசா சார் வந்து இந்த படத்துல சில சீன்ல வந்து பாத்தீங்கன்னா மெசேஜஸ் இருக்கு. எனக்கு அதை என்ன ஒரு டைலாகாவது சொல்லிட்டோன்னு வருது, நான் சொல்ல மாட்டேன். மெசேஜ் இருக்கு, ஒரு சில சீன்ல எல்லாம் மெசேஜஸ் இருக்கு படத்துல. கண்டிப்பாக அதை வந்து ரொம்ப ரசிச்சு பார்க்கணும். அதே மாதிரி மியூசிக் சார் ரொம்ப ரொம்ப அருமையா மியூசிக் பண்ணிருக்காரு. ரொம்ப அழகா இருக்கு, பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு கேட்கறதுக்கு, மீண்டும் மீண்டும் கேட்கணும்னு இருக்கு. அது மாதிரி எங்க கேமராமேன் அவர் வந்து நம்மள வந்து அந்த ஷார்ட்ல வந்து சார் இப்படி ரைட்ல வாங்க, லெஃப்ட்ல வாங்க, சென்டர்ல வாங்கன்னு நம்மள ரொம்ப அன்பா ரொம்ப அரவணைச்சு எங்களை எல்லாம் வந்து அவரு கஞ்சா கருப்பு சொன்ன மாதிரி அழகா காமிச்சிருக்காரு. எங்களெல்லாம் ரொம்ப அழகா காமிச்சிருக்காரு. எங்க சாரை காணும் சார். தேங்க்யூ வெரி மச் சார். எல்லாரும் கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க அந்த படத்தை. ஓடிடில வருது அது அப்புறம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். வந்ததுக்கு அப்புறம் நீங்க தியேட்டர்ல கண்டிப்பா அந்த படத்தை ஒரு தடவை இல்லைங்க, ஒரு 10 தடவை 20 தடவை பார்ப்பீங்க போய். அதுவும் காலேஜ் பாய்ஸ் அண்ட் ஸ்கூல் சில்ட்ரன் எல்லாருமே ஃபேமிலியோட போய் பாருங்க. தயவு செஞ்சு தியேட்டர்ல போய் பாருங்க. ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்களா சிரிச்சு என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு திரைப்படம் அம்பி. எனக்கு அம்பின்னு சொல்லும் போது எனக்கு உடனே எனக்கு சேது படம் தான் ஞாபகம் வருது எனக்கு. ஸோ தேங்க்யூ வெரி மச். அதே மாதிரி என்ன இந்த மாதிரி பேனர்ல எல்லாம் போட்டு என் போட்டோ எல்லாம் போஸ்டர் எல்லாம் போட்டதுல ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எத்தனையோ படம் நடிச்சிருக்கேன், எந்த படத்துக்கும் என்னோட போட்டோ எல்லாம் வந்ததே கிடையாது போஸ்டர்ல எல்லாம் ஒரு நாள் கூட. சார் அதுக்கு நான் ரொம்ப 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 நன்றி சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். என்ன நானும் போஸ்டர்ல பார்க்கும்போது நானும் இதுல நடிச்சிருக்கேன்ல அப்படின்னு எனக்கு அப்பதான் ஃபீல் வருது. எல்லா படத்தையும் தியேட்டர்ல போய் பார்ப்பேன். நான் நடிச்ச படங்கள்லாம் நிறைய, ஒரு 40 படம் நடிச்சிருக்கேன், 96 சீரியல் நடிச்சிருக்கேன், மியூசிக்கல் ஷோ நிறைய பண்ணியிருக்கேன். ராகம் சங்கீதம் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது ரியாலிட்டி ஷோ, அதுக்கப்புறம் வந்த ஷோஸ் தான் எல்லாமே. அது மூலியமா வந்தது அந்த பேரெல்லாம் எனக்கு. ஸோ என்னுடைய ஜேர்னி கிட்டத்தட்ட 42 வருஷமா இந்த ஃபீல்ட்ல போயிட்டு இருக்கு. ஸோ அது எனக்கு ரொம்ப பெருமை. இன்னும் நிறைய பாசர் சார் நிறைய திரைப்படங்கள் பண்ணணும், நிறைய நாங்கள்லாம் கூட இருக்கணும். சார் தேங்க்யூ வெரி மச் ஒன்ஸ் அகைன் இந்த ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. சங்கர் 2025ல டைலாக் சொன்ன மாதிரி வந்துட்டீங்கல்ல, சும்மா அசத்த போறீங்க பாருங்க, கலக்க போகுது மாதிரி அசத்த போறீங்க. இன்னும் நிறைய ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஐ திங்க் அவங்களாம் ஏதோ வெளிநாட்டுல இருக்காங்கன்னு நினைக்கிறேன், வெளியூர் போயிருக்காங்க, அதெல்லாம் வர முடியல. படத்தை பாருங்க கண்டிப்பா. மீண்டும் மீடியா பீப்புள், பிரஸ் பீப்புள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ வெரி மச். அதே மாதிரி எங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எஸ்பெஷலி சதீஷ் நான் மென்ஷன் பண்ணியே ஆகணும். எக்ஸலன்ட் பர்சன். எல்லாரையும் டேக் கேர் பண்ணி எல்லாரும் அங்க சதீஷ் எக்கோ மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கு. எல்லாத்துக்கும் சதீஷை தான் கூப்பிடுவாங்க எல்லாரும். ஸோ தேங்க்யூ வெரி மச் சதீஷ். மொட்டை தேங்க்யூ. சிரிக்காரு, ஏந்திரு, உன்னை காட்டு யாருன்னு ஏந்திரு. அவர் தாங்க எங்க அசிஸ்டன்ட், எங்கிட்ட எல்லாம் அவர் தாங்க. ஒரு கைத்தட்டல் கொடுங்களேன் ப்ளீஸ் அவருக்கு. தேங்க்யூ சதீஷ், தேங்க்யூ ஸோ மச். மற்ற ஆர்டிஸ்ட்லாம் கூட வந்திருக்காங்க, அங்க உட்காந்துருக்காங்க. தேங்க்யூ வெரி மச். உங்க எல்லாம் சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் a lot ஃபார் திஸ் குட் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ வெரி மச். மோகன் வைத்தியா சார் பேசும்போது சொன்னாங்க, நான் ரொம்ப ஒரு தனிமையான ஒரு ஆள். இந்த படத்தோட டீம் வந்து என்னோட வீட்டுல உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது எனக்கு அவ்வளவு ஆறுதலா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது, நண்பர்கள் கிடைச்ச மாதிரி, உறவினர்கள் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. நான் நினைக்கிறேன் அதுதான் இந்த கலை, இந்த ஆர்ட்டோட பவர் அப்படின்னு நினைக்கிறேன். 42 வருஷமா உங்களை இந்த கலை வந்து பத்திரமா பாத்துட்டு இருக்கு. இன்னும் பல வருஷங்கள் நீங்க வந்து ரொம்ப பிஸியாவே நல்ல நல்ல படங்கள் நடிக்கணும். நீங்க எப்பவுமே ரொம்ப தனிமையை உணராம நீங்க எப்போ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு பர்சனலா எனக்கு விஷ் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு சார். சோ அடுத்தபடியாக இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்கக்கூடிய மிமிக்ரி பாஸ்கர் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச மேடைக்கு அழைக்கிறேன். எங்களை போன்ற கலைஞர்களை வாழ்வின் உயரத்திற்கு கொண்டு போகும் ஏழைப்படிகளாக இருக்கின்ற மீடியா பீப்புள்ஸ், பத்திரிகையாளர்கள் மற்றும் நலம் விரும்பிகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு,
எங்களை போன்ற கலைஞர்களுக்கு வாய்ப்புகளை அளித்துக் கொண்டிருக்கும் இயக்குநர்களுக்கும் மற்ற தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் சக கலைஞர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு டிவி ஷோஸ் கலக்க போகுது யாரில் டைலாக் ரைட்டராக இருக்கேன். அப்புறம் சொல்லுங்க அந்த நிகழ்ச்சியில் ஒரு 1.5 வருஷம் கேட்கக்கூடிய கேள்விகள் அதுக்கான பதில் நானும் அண்ணாச்சி சேர்ந்து ரெடி பண்ணி அங்கேயே ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒரு சில திரைப்படங்கள்ல குறிப்பாக சொல்ல போனா ஜில்லால வந்து சூரிய அவர்களுக்கு ஒரு 7 சீன் எழுதி கொடுத்தேன், அவரோட என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்றதுனால. அப்புறம் எழில் சாரோட படம் சரவணன் இருக்க பயமேல லேகியம் காமெடி ஒன்று எழுதினேன். இந்த மாதிரி சில படங்கள் பண்ணியிருந்தாலும் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன நீ பண்ணியிருக்க, பெருசா ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி நண்பர் சிவராஜ் மூலமா எல்வின் சார் என்னை கூப்பிட்டு அனுப்பிச்சாங்க. போய் பார்த்தோம். ஆல்ரெடி அவர் ஃபுல்லாவே வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. எங்கெங்க தேவைப்படுதோ அங்கங்க மட்டும் நீ பஞ்சஸ் போட்டா போதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கிடைக்கும் போதெல்லாம் நைட்டு 10 மணி 12 மணிக்கெல்லாம் வர சொல்லி டிஸ்கஸ் பண்ணி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு நீ ஸ்பாட்டுக்கும் வந்துடு அப்படின்னாரு. அங்கே நிறைய சீனை மாத்தினாரு. எப்பெல்லாம் எதெல்லாம் தோணுதோ நான் சொல்லும் போது கூட முகம் சொல்லிக்காம அவர் வந்து சொல்ற விஷயங்களை நானும் ஏத்துக்கிட்டு அது மாதிரி வந்து அண்ணாச்சி ஆகட்டும், கஞ்சா கருப்பனாகட்டும், மற்ற இவங்க சீனியர் கலைஞர்கள் ஆகட்டும் எல்லாருமே ரொம்ப ஒத்துழைப்போட நல்லாவே பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இந்த வகையில என்னையும் ஒரு கலைஞனா அங்கீகரிச்சு நகைச்சுவை எழுதுறதுக்கு வாய்ப்பினை தந்த, டைலாக்ஸ் எழுதுறதுக்கு வாய்ப்பு தந்த இயக்குநர்களுக்கும் இந்த டீம்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. இந்த படம் வந்து மாபெரும் வெற்றியடைய நான் கும்ப இறைவனை வேண்டிக்கிறேன், பாபா சிவனை வேண்டிக்கிறேன். உங்களோட ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக அம்பி படத்துல ஒரு நல்ல கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிருக்கக்கூடிய நடிகர் செந்தில் நாதன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். வணக்கம் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த படத்துல நமக்கு வந்து இந்த படத்துல வந்து நம்ம நடிச்சிருக்கிறோம். அண்ணன் ரோபோசங்கர் அண்ணன் ஹீரோ நடிச்சிருக்கிறாங்க, இமான் அண்ணாச்சி, கஞ்சா கருப்பு அண்ணன், அப்புறம் ராஜேந்திரன் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. எல்லாருமே இந்த படத்துல நானும் அதுல ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதுக்கு வந்து எல்வின் போசன் தான் அதுக்கு நான் நன்றி சொல்லணும். கண்டிப்பா ரொம்ப காமெடி படம், நல்லா காமெடி நல்லா வந்திருக்கு. நாங்க அந்த சங்கராபுரத்துல இருக்கிறப்ப எல்லாமே ஒரு இது பாபண்ண சொன்ன மாதிரி அங்க ஒரு ரொம்ப ஹாப்பியா தான் இருந்தோம். எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த படத்துல நான் நடிச்சிருக்குங்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ இந்த படம் வெற்றி அடைய நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக ஸ்டண்ட் மாஸ்டர் வேலு அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். வயலண்ட் வேலு அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். மேடையில் உட்கார்ந்திருக்கும் பெரிய பெரிய ஜாம்பவனருக்கு முதல் வணக்கம். அடுத்தது மீடியா நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கிற பெரியோருக்கும் எல்லாருக்கும் முதற்கல் வணக்கம். இந்த படத்துல வாய்ப்பு கொடுத்த எல்வின் சாருக்கு முதல் வணக்கம். அந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்த அண்ணன் பீரான் பாய், முத்து, சிவராஜ், இந்த 3 பேர் மூலியமாக தான் எனக்கு டைரக்டர் தெரியும். அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. வாய்ப்பு கொடுத்து கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி படம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி. சங்கராபுரத்தில் தான் படம் ஸ்டார்ட் ஆகுது. பூஜை அன்னைக்கு தான் ஹீரோ கிட்ட கொண்டு போய் நிற்க வைக்கிறாங்க. இவர் தான் ரோபோசங்கர். எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. காமெடி நம்ம பார்த்து ரசிச்ச ஒருத்தரை கொண்டு நம்ம எப்படி ஆக்ஷன்ல பண்ண போறோன்றது எனக்கு ஒரு பக்கம் ஒரு இதாக இருந்துச்சு. ஆனா மனுஷன் பிச்சு எடுத்துட்டாரு. 3 ஃபைட்டு நினைச்சே பார்க்கல. நான் அந்த அளவுக்கு ஒரு மாஸ்டர் நான் இன்னும் பண்றேன் அப்படின்ற மாதிரி என்ஜாய் கொடுத்து பண்ணாரு. அதே மாதிரி ஃபைட்லயும் வந்துட்டு நான் என்ன எக்யூப்மெண்ட்ஸ் கேட்டணும், எத்தனை பேர் ஃபைட்டர்ஸ் கேட்டணும், அத்தனையும் நம்ம டைரக்டர் கொடுத்தாரு. நல்லா சிறப்பா அந்த 3 ஃபைட் வந்திருக்கு. அந்த படம் எங்க ஊர்ல, நானும் சங்கராபுரத்துக்காரன் தான். அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஷோ, மார்னிங் ஷோ. இந்த ஜாம்பவனோட எல்லாரோடையும் சேர்ந்து அந்த படத்தை பார்ப்போன்ற ஒரு நம்பிக்கையோட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
தேங்க்யூ சார். அடுத்தபடியாக அம்பி படத்துல ஒரு நல்ல கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிருக்கக்கூடிய நடிகர் பீரான் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். மீடியா துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். என்னுடன் நடித்து கொடுத்த என்னையும் நடிகனாக கூட இணைத்து கொண்டு வாய்ப்பளித்த என்னுடைய ஜாம்பவான்கள் ரோபோசங்கரனன், மோகன் ஐயா அவர்கள், மீசை ராஜேந்திரனன் மற்றும் இமான் அண்ணாச்சி. இமான் அண்ணாச்சி இருக்கிற இடம் கலகலப்பா இருக்கும். ஊரை சுத்தி அதாவது சங்கராபுரங்கிறது என்னுடைய சொந்த ஊர். எல்வின் சார் வந்து நம்ம சங்கராபுரத்தில் லொக்கேஷன் பார்க்கணும் பிறான்னு சொல்லி என்னை கூப்பிடும்போது, நம்ம ஊர்ல என்ன இருக்கு, இங்க வந்து லொக்கேஷன் பார்த்து என்ன படம் எடுக்க போறாங்கன்னு ஒன்றும் புரியுதே அப்படின்ட்டு ஒரே குழப்பமா இருந்தது. வந்து முத்தான லொக்கேஷனை பார்த்து படத்துல பார்க்கும்போதும் சரி, ட்ரெய்லர்ல பார்க்கும்போதும் சரி, இது நம்ம ஊரா அல்லது ஊட்டி கொடைக்கானல் பார்த்து வியந்து போற அளவுக்கு ரொம்ப அழகா படம் எடுத்திருக்காரு வெற்றிவேல் முருகன் அண்ணன் ஒளிப்பதிவாளர். மேலும் இந்த படத்தில் எனக்கும் ஒரு முக்கியமான பெரிய பெரிய ஜாம்பவான்களுடன் இணைத்து என்னை நடிகனாக்கிய என்னுடைய இயக்குனர் எல்வின் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அனைவரும் அதாவது என்னுடைய சொந்த ஊரில் இதுவரைக்கும் எந்த ஒரு முழுமையான திரைப்படத்தை அங்க யாரும் வந்து எடுக்கவில்லை. ஒரே ஷெடியூலில் இந்த படத்தை முழுமையாக எடுத்து எங்கள் ஊர் அனைவருக்கும் அனைத்து நடிகர்களையும் கொண்டு வந்து காண்பித்து எங்கள் ஊரை மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்திய அண்ணன் வெள்ளின் அவர்களுக்கும் மற்றும் சகல அனைத்து திரைத்துறை நடிகர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறி, எனக்கு இந்த படத்தில் அறிமுகப்படுத்திய சிவா சார் அவர்களுக்கும், என்னுடன் அனைத்து நடிகர்களையும் பாதுகாப்பாக பார்த்து கொண்ட முத்தண்ணன் அவர்களுக்கும், மாஸ்டர் வயலண்ட் வேலு அவர்களுக்கும், மற்றும் நான் போய் கேட்ட இடங்களிலெல்லாம் எனக்கு லொகேஷனை கொடுத்து எந்த ஒரு அங்க சினிமா நடிக்க வந்த அனைவருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் மிக அழகாக ஒத்துழைப்பு கொடுத்த ஊர் மக்களுக்கும், தலைவர் அவர்களுக்கும், மற்றும் வார்டு கவுன்சிலர் அனைவருக்கும், போலீஸ் துறையிற்கும் அனைவருக்கும் இதன் மூலமாக நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மேலும் எங்கள் ஊரில் அதிகமான சினிமாக்கள் எடுக்க வேண்டும், எங்கள் மக்களுக்கும் அந்த ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சியை தெரியப்படுத்த வேண்டும் என்று இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக அம்பி படத்துல ஒரு நல்ல கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிருக்கக்கூடிய நடிகர் முத்து அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். இந்த மேடையில் அமைந்திருக்கும் பெரிய பெரிய நடிகர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். மேலும் பத்திரிகையாளர் சிறு துளியை பெருவெள்ளமாகவும் ஆக்கலாம். அவர்கள் நினைத்தால் இந்த அம்பி வேற இடத்தில் கொண்டு போய் நிறுத்தலாம். அவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். என்ன இந்த படத்தில் அறிமுகப்படுத்திய சிவா, பீரான் இருவரும் என்னை கொண்டு போய் போஸ் எல்வின் அவர்களை ஒப்படைத்ததுக்கு அவங்களுக்கும் நன்றி. டைரக்டர் சாருக்கு நன்றி. எல்லோருடைய பெரிய நடிகர்கள் கூட படம் முழுவதும் என்னை நடிக்க வைத்திருக்கிறார்கள். காமெடியாகவும் வண்டி டிரைவராகவும். எனக்கு ஒரு இடத்தில் ஆக்ஷன் வரவில்லை என்பதால் அண்ணன் கஞ்சா கருப்பு, முத்து வாங்க, இது அப்படி பண்ணக்கூடாது, என்ன பாரு, நான் எப்படி பண்றேனோ அதே பண்ணுன்னு எனக்கு அந்த இடத்துல கற்றுக் கொடுத்த அண்ணன் அவருக்கும் மிக பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் சில நிறைய பேசணும், டைம் இல்லை. அண்ணன் பிளேட்டுக்கு டைம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் நிறைய பேச வேண்டியது இருக்கு. சங்கராபுரத்தில் மிக மிக குறைந்த பட்ஜெட்டில் நல்ல சிறப்பாக டைரக்டர் எங்க இருக்கிறாருன்னு தெரியாது. எல்லாரும் வந்து ஏசி ரூம் அப்படின்னு இருப்பாங்க. டைரக்டர் அந்த படத்தை அந்த ஈவினிங் 6 மணிக்கு பேக்கப்னு சொன்னாருன்னா எங்க இருக்கிறது அடுத்த காலையில 6 மணிக்கு இருப்பாரு. அவரு எப்படி சொல்றதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு மிக மிக கோபமே. இவர் தான் டைரக்டரா? நம்ப மாட்டாங்க. எல்லாம் கூட்டம் நிறைய இருக்கும். டைரக்டர் யாருப்பா? அவரு தான். தெரியலையே அப்படிம்பாங்க. காரணம் எதுவும் கிடையாது. இப்ப எப்படி ஒரு டீசர்ட் இருக்கு, அந்த படம் முழுவதும் அமைதியாக டைரக்டருங்கிற மாதிரி ஒரு தலக்கணம் இல்லாம
எல்லாரையும் நண்பர்கள் மாதிரியாவே கூப்பிட்டு வச்சு இதை பண்ணுங்க இதை பண்ணுங்க, சரி இது செஞ்சா சரி, சரி சரி ஓகே அப்படின்னு நல்ல ஒத்துழைச்சு கொடுத்துக்கிறாரு. இந்த படத்துல எனக்கு ஒரு டான்ஸ் கொடுத்துருக்கிறாரு. அது போக ஃபயர் நெருப்புல பந்தத்தரோடைய ஆடக்கூடியது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு. மீண்டும் மீண்டும் எல்லாருக்கும் என்னோட நன்றி தெரியும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக ஹியூமர் சென்ஸோட பேசி எல்லாரையும் ரசிக்க வைப்பாரு. சுட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இவர் பேசுற தமிழ்ல ரசிக்காதவங்களே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். எஸ், நடிகர் இமான் அண்ணாச்சி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? சும்மா இருக்கீங்களா? மணி 12 ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கொண்டாட்டம் வரத்தான் செய்யுது. என்ன வருதா இல்லையா? சிலருக்கு திண்டாட்டமா இருக்கு, எப்படா முடிப்பீங்க, சீக்கிரமா அனுப்புறீங்கன்னா வீட்டுக்கு போகலாம். அடுத்து ரோபோ சங்கர் வேற வெளியூருக்கு போக வேண்டியிருக்கு. அதனால அங்கே ஃப்ளைட் வெயிட்டிங். அதனால ரத்தின சுருக்கமா ஃப்ளைட்டே வெயிட்டிங் அங்கே நிற்குது, நிறுத்தி வச்சிருக்கோம் நாங்கள். ஆமாம், இந்த கண்டென்ட் கிடைச்சதா நம்ம அம்பி திரைப்படம். நான் என்ன பேசணும் அப்படின்னு நினைச்ச எல்லாத்தையுமே எல்லாருமே பேசிட்டாங்க. மீண்டும் இந்த படத்தை பத்தி நம்ம ஒரு சில வார்த்தைகள் மட்டும் சொல்லி விடைபெறலான் இருக்கேன். எல்லாரும் சொன்ன மாதிரி இல்லை. அதாவது இப்போ என்கிட்ட எல்வின் சார் என் வீட்டில் கதை சொல்றதுக்காக வந்திருந்தாங்க. கதையில் நானே ஒரு படம் பண்ண போறேன். சரி, கதை எப்படிண்ணே? இந்த மாதிரி சார், ஹீரோ யாருண்ணே அப்படின்னு. ஹீரோ ரோபோ சங்கர் பண்றாரு அப்படின்னா எனக்கு ஷாக்கு. ரோபோ சங்கர் ஹீரோ பண்றாரா? இல்லை, எல்லாருமே ஹீரோவை பண்றாங்கனால இவரும் ஹீரோவுக்கு ஆசை வந்தா, அதனால அவர் ஹீரோவை பண்ண போறா. அவருக்கு ஒரு உடம்புக்கு வேற சரியில்லைங்க, எப்படிங்க அவர் ஹீரோவை நடிப்பாரு அப்படின்னு நான் கேட்டேன் சார்கிட்ட. இல்லைண்ணே, நான் முதல்ல ரோபோ சங்கர்கிட்ட அந்த விவரத்தெல்லாம் சொல்லி இது எப்படி உங்களுடைய உடல்நலம் அதுக்கு ஒத்துக்குமா அப்படிலாம் கேட்டேன். இல்லைண்ணே நம்ம கண்டிப்பா பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு அவருடைய கான்ஃபிடென்ட்டா அவர் சொன்னதை வச்சுதான் நான் அந்த படத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன டவுட். என்னன்னா, பத்திரிகை வாயிலாக கேள்விப்படுற தகவல்கள் அதெல்லாம் நம்ம எல்லாருமே ஒரு ஷாக்ல தான் இருந்திருப்போம். நிறைய பேர் சொன்னாங்க ரோபோ சங்கரா அவ்வளவுதான், ரோபோ சங்கருடைய லைஃபே முடிஞ்சிட்டு அப்படிலாம் சொன்னாங்கல்ல. ஆனா நான் எல்லார்ட்டும் என்ன சொன்னேன் அப்படின்னா, அவரெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் முடிகிறாரு கிடையாடா, ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி அவர் அப்படி பழையபடி வருவார் அப்படின்னு கடவுள்கிட்ட இப்பவும் நான் வேண்டிக்கிட்டேன். அதே அந்த கடவுள் இன்னைக்கு ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு ரோபோ சங்கரை நம்ம முன்னாடி உட்கார வச்சுக்காரு அப்படின்னா அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லணும். ஷூட்டிங் ஆரம்பிச்சது அதே எல்வின் சார் கூட நான் இதான் முதல் படம் பண்றோம். எல்லாம் நாங்கள் டீமே ஒரு ஜாலியான டீமா. அங்கே போன மாதிரி தான் எனக்கே தெரிஞ்சது, நம்ம டீம்ல இவ்வளவு பேர் இருக்காங்களா அப்படின்னு. எல்லாம் புதுசாலாம் நடிக்கிறாங்க. நம்ம செந்தில், அப்புறம் அவர் முத்து, அவர் பீரான்லாம் அந்த ஊருக்காரு. அவங்களாம் அங்கே எங்கள் டீமோட இருக்கும்போது எல்லாருமே நாங்கள் ஒரு அழகான ஒரு ஜாலியான ஒரு டீமாக ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது நான் இடையில டேரக்டர் கேட்டுக்கிறேன், அன்னை படம் எப்படி வந்துட்டு இருக்கு, நாங்கள் நடிக்கிறது தான் படம்லாம் அப்படிலாம் கிடையாது, நீங்கள் என்ன யோசிச்சிருக்கீங்களோ அது வருதா, அதை கொஞ்சம் தயவுசெய்து கவனிச்சிருங்க. நாங்கள் ஒரு ஜாலி டீமோட சேர்ந்து டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கு. ஆமாம், உங்களுக்கு என்ன வேணுமோ அது கரெக்டாக வருதா அப்படின்னு. அண்ணாச்சி, நீங்கள் எவ்வளவு ஜாலியாக இருக்கீங்கன்னு நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனாலும் நான் என்ன யோசித்து வச்சிருக்கணும் அது வர்ற வரைக்கும் நானும் உங்களை ஜாலியாகவே நான் அந்த சீன்லாம் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி மிக அற்புதமா அந்த அவருக்கு தேவையான காட்சிகளை படமாக்கியிருக்காரு. படம் அவங்க எல்லாருமே பார்த்தாங்க, நான் இன்னும் பார்க்கல. ரோபானிட்ட இப்போ கேட்டேன், தலைவா எப்படி நீங்க நடிச்சிருக்கீங்களான்னு சொல்லக்கூடாது, படம் மொத்தத்தில் எப்படி நல்லா வந்திருக்கா அப்படின்னா எல்லாரும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான படமா வந்திருக்கு அப்படின்னு ரோபோன சொன்னாரு. அட்வான்ஸ் ரோபோனனுக்கு வாழ்த்துக்கள். ஆமா, ஹீரோ அவதாரம் எடுத்திருக்கக்கூடிய என்னுடைய பாசத்திற்குரிய சகோதரர். ஆமா, இந்த படத்துல மட்டும்தான் ஹீரோ இல்லை, நான் தொடர்ந்து ஹீரோவா தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா அடுத்து நீங்க உங்களுடைய சேவை எங்களுக்கு தேவை. ஏன்னா ரோபோ சங்கர் வந்தாருன்னா அவருடைய காமெடிக்கு அப்படி அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். அந்த அந்த நகைச்சுவையெல்லாம் காலம் கடந்து அதை மறக்கவே முடியாது. அப்படிப்பட்ட திறமைக்கு சொந்தக்காரர் அன்பு ரோபோ சங்கர் அவர்கள். இந்த படம் மிகப்பெரிய ஹிட். அப்படி ஹிட்டான பிறகும்
அடுத்து கதையை கேளுங்க, ஹீரோவாகவும் நடிங்க, காமெடியாகவும் நடித்து எங்களை சிரிக்க வைங்க அப்படின்றது என்னுடைய அன்பான வேண்டுகோள். கண்டிப்பாக அதை செய்வார் நம்புகிறேன். முதல் அண்ணனுக்கு முதல் படம் என்ன படம்? எல்வினே, உங்களுக்கு முதல் படம் என்ன படம் சொன்னீங்க? சக்தி அவர்கள் படம் பேரு ஏதோ செய்தா என்னை அப்படிங்கிறது அண்ணனுடைய முதல் படம். இப்போ வந்து இது 2வது படம், இது 3வது படம். 2 படம் இருக்கோ பாருங்கள், இதை கூட கேட்காம மேடைக்கு வந்திருக்கேன் பாருங்க. ரூல் நம்பர் 4 அது 2வது படமா? 3வது படம் அம்பி. பரவாயில்ல. இந்த அம்பி வந்து கண்டிப்பாக அது கதை எப்படிங்கிறது நான் சும்மா கதை சொல்லலாம், சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் கதையை நான் சொல்றேன். என்ன ஒரே லைன்ல சொல்றதா இருந்தா, அந்த கதாநாயகன் வந்து ஒரு குழந்தை. அம்பிங்கிறது வந்து அது ஒரு குழந்தைத்தனமான ஒரு மனநிலையில இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அதுக்கு யாரு கரெக்டா இருப்பா அப்படின்னா அது அவர் ரோபோ சங்கர் அப்படின்னோடனே அந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் சரியான ஒரு ஆளை தான் அந்த ஹீரோவா தேர்ந்தெடுக்காரு அப்படின்னு சொல்லி படம் முழுவதும் வந்து ஒரு குழந்தை என்னென்னலாம் செய்யுமோ அதையெல்லாம் தன்னுடைய அற்புதமான உடல் மொழியில அருமையா உங்களை எல்லாரையும் கவர்ற விதமா, நீங்க எல்லாம் ரசிக்கிற விதமா தந்திருக்க படம் தான் அம்பி. இதுல நம்ம சொல்ற விஷயங்கள் நிறைய பேசலாம். இதெல்லாம் நம்ம ஆடியோ லாஞ்சில பேசலாம்னு நினைக்கிறேன். நம்ம ராஜேந்திரன், கோவை பாபு அவர்கள் நம்ம சினிமா கண்டுபிடிக்கப்பட்ட காலத்துல இருந்தே அண்ணன் எல்லாருக்குமே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் இல்லையா? சினிமா கண்டுபிடிச்சது யாருண்ணே சினிமாவை? நீங்க சார்லஸ் ரெனால்டு தானே? கூடவே அண்ணன் பேரை எழுதிடுங்க, மோகன் வைத்தியா, சார்லஸ் ரெனால்டு, 2 பேரும் சேர்ந்து தான் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லுங்க. ஆமா, இப்படி கிட்டத்தட்ட ரொம்ப ஜாலியா நாங்க எடுத்த படம். இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறணும் அப்படின்னு நானும் இறைவனை வேண்டிக்கிறேன். நீங்களும் இறைவனை வேண்டிக்கிடுங்க. பத்திரிகையாளர்களும் நல்லபடியா எழுதுங்க. நேரமின்மை காரணமாக இன்னும் நிறைய கதைகள்லாம் இருக்கு. அது வந்து நான் அடுத்த மேடையில உங்களுக்கு கண்டிப்பா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக எல்லாருமே இயக்குனர் பத்தி பேசும்போது மென்ஷன் பண்ணிட்டே இருந்தாங்க, ஒன் ஆஃப் தி கூலஸ்ட் டிரெக்டர்ஸ், கோவமே வராது, ஆர்டிஸ்டோட ஸ்ட்ரென்த் அவருக்கு என்னன்னு தெரியும், என்ன வேணும் அப்படின்றது ரொம்ப அழகா கேட்டு வாங்குவாரு, எத்தனை டேக் போனாலும் எங்களை திட்டவே மாட்டாரு அப்படின்றது வந்து எல்லா ஆர்டிஸ்டும் வந்து நாங்க உட்காந்து வெளியே பேசும்போது மென்ஷன் பண்ணிட்டே இருந்தாங்க. நான் ஒரு சில ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். நம்ம தியேட்டர்ல ரொம்ப ஜாலியா ஏசியில உட்காந்து படத்தை பார்த்து நிம்மதியா பாக்குற அளவுக்கு அந்த ஷூட்டிங் ஸ்பாட் வந்து அவ்வளோ ரிலாக்ஸ்டா இருக்காது, பயங்கர பரபரப்பா இருக்கும். அதுக்கு நடுவுல நீங்க வந்து பயங்கர கூலா இருக்கீங்க அப்படின்னு எல்லாரும் மென்ஷன் பண்ணது எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்தது. அடுத்தடுத்த படங்கள்லயும் நீங்க வந்து இப்படியே இருக்கணும் அப்படின்னு ஆர்டிஸ்ட் சார்பா நான் வந்து உங்களை கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி இருக்கிறது பிரசாந்த் அவர்கள், இயக்குனரோட மனைவி. சோ உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு இந்த படம் வந்து லாபகரமான படமா இருக்கணும், நீங்க போட்ட பணத்தை இந்த படம் மூலமா எடுத்துடணும் அப்படின்ற ஒரு வாழ்த்துக்களையும் வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். சோ எஸ் சார், படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்து தெரிவிச்சு இயக்குனர் போசர் ஜே எல்வன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும். தயாரிப்பாளர் ஆகணுன்றது இருந்தது. அது நான் ஃப்ரம் ட்ரிச்சி, நான் எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் கியூசியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், குவாலிட்டி கண்ட்ரோலராக. எழுத்து தான் என்னுடைய பேஷன், எழுதணுன்றது தான் ஆர்வம். 2002 என் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு மீடியாவுக்குள்ளே வந்தேன். தொட்டி ஜெயான்னு ஒரு படம், முகவரி துரை அவர்கள் தான் எனக்கு ஃபஸ்ட்டு வாய்ப்பளித்தார், அவருக்கு நன்றி. அடுத்து சுப்பிரமணியம் சிவா அவர்களுக்கும் நன்றி. நான் பணியாற்றிய இயக்குனர்கள் கலைப்புலி எஸ் தானு சார் அவர்களுக்கு நன்றி. அவர் ஆஃபீஸ்லேயே தான் இருப்பேன், அங்கே தான் நான் சினிமாவை கற்றுக்கிட்டேன். ப்ரொடக்ஷன் பண்ணணுங்கிற ஆர்வம் எனக்கு அங்கே தான் வந்தது. அப்புறம் என்னுடைய மனைவி கல்யாணம் ஆனதுலேருந்து எனக்கு என்னுடைய நல்லா எழுதுறேன்னு அந்த ஒரு என்கரேஜ் தான். குடும்பத்தினர் அனைவருக்கும் நான் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லணும். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இது நான் ஃபஸ்ட்டு ரோபோவை போய் மீட் பண்ணும்போது நான் ரோபோ மூலியமாக, ரோபோவோட ஃப்ரெண்டு ஒரு ஹீரோ, அவருக்கு தான் சொல்லலான்னு நான் ரோபோவை மீட் பண்ணேன். ஆனால் மீட் பண்ணும்போது ரோபோ ரொம்ப ஸ்லிம்மாக பார்க்குறதுக்கு நான் வித்தியாசமாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அன்றைக்கே டிசைட் பண்ணிட்டேன், இது ரோபோவே நடிக்க வச்சிடலான்னு. அடுத்த நாள் போய் ரோபோட்ட சொன்னேன், ரோபோ நீங்களே இந்த படம் ஹீரோவாக பண்ணிடுங்கன்னு. முந்தின நாள் ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு அவர் வராரு.
அந்த ஆடியோ லான்ச்சில் டைரக்டர் ஆர்வி உதயகுமார் சார் ரோபோ கிட்ட, ரோபோ எப்போ ஹீரோவாக நடிக்க போறீங்க அப்படின்னு கேட்குறாரு. நெக்ஸ்ட் டே நான் போய் ஜி நீங்களே ஹீரோவாக நடிச்சிருங்கன்னு சொல்கிறேன். அவருக்கு பயங்கர ஷாக்கு. ஜி நேற்று தான் ஆர்வி உதயகுமார் சார் சொன்னார் எப்போ ஹீரோவாக போறீங்கன்னு, நீங்கள் வந்து இன்னைக்கு சொல்கிறீங்களேன்னு. அப்போ இருந்தே ரெண்டு பேரும் அடுத்து என்ன மாதிரி இந்த படத்தை கொண்டு போகலாம், என்ன மாதிரி ஆர்டிஸ்ட் உள்ளுக்குள்ளே வைக்கலாம் அப்படின்லாம் பேசி இவ்வளவு பேரை ரொம்ப ஈஸியாக இருந்தது. அப்போ ஆர்டிஸ்ட் தான் அவ்வளோ பேர் இருந்தாங்களே அப்படின்னு யோசிச்சா பார்க்குறதுக்கு தான் அப்படி இருந்தது. ஆனால் செட்டில் அப்படி இல்லவே இல்லை. ரொம்ப ரொம்ப கோஆப்ரேட்டிவ், அதை நான் இங்கே சொல்லியே ஆகணும். ஒரு சின்ன எனக்கு ஒரு நான் டென்ஷனே இல்லைன்னு சொல்கிறாங்க. ப்ரொடக்ஷனும் பார்த்து டைரக்ஷனும் பார்க்கறது கண்டிப்பாக டென்ஷன் தான். ஆனால் இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருந்தும் எனக்கு டென்ஷன் ஆகலை. குறிப்பாக நான் ரமேஷ் கண்ணா சாரை இங்கே நான் சொல்லியே ஆகணும். டேக் ஓகே, அடுத்த ஷாட்டுக்கு லைட் பண்ணணும் போது அங்கேயே தான் உட்காந்துருப்பாரு, வேற எங்கேயுமே போக மாட்டார். நமோ நாராயணா சாரும் ரொம்ப கோஆப்ரேட்டிவ். இங்கே அவங்க ரெண்டு பேரும் வரலை, நான் அவங்கள பற்றி நான் சொல்லி ஆகணும். அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ், கேமராமேன்லேருந்து மியூசிக் டைரக்டர்லேருந்து லிரிக் ரைட்டர், அவர் தான் நான் ராசா இந்த படத்துடைய இணை தயாரிப்பாளர். சின்ன சின்ன ஒரு பணப்பிரச்சனை வரும்போதெல்லாம் எனக்கு வந்து அப்பப்போ ஹெல்ப் பண்ணிக்கிட்டே வண்டி அப்படியே நிற்காம டக்குன்னு ஓட வச்சதில் அவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. நான் இந்த இடத்துல நான் அது நன்றி சொல்லி ஆகணும். வந்து அதே மாதிரி படம் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி நம்ம இதை கொண்டு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு TN ஸ்ரீனிவாசன் சார், அவர் ரொம்ப வருஷமாக பிஸ்னஸில் இருக்கிறவர் சினிமாவில், அவர்கிட்ட போய் சொன்ன உடனேவே அவர் வந்து மூவி நல்லா இருக்கு, நான் இதை கரெக்டாக நம்ம கொண்டு போய் சேர்த்துடலான்னு பிஸ்னஸ் கம்ப்ளீட்டாக TNS சார் தான் பார்த்தாரு. ஒரு நல்ல இடத்துக்கு இந்த படம் வந்ததுக்கு காரணம் TNS அவர்கள். அவருக்கும் நான் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த படம் வந்து எஸ்பிச்சஸ் சீனு சார் ரிலீஸ் பண்ணுறாங்க தமிழ்நாடு தியேட்டரிக்கல், அவருக்கும் நன்றி. படம் பார்த்த உடனே அவருக்கு பிடிச்சிருச்சு, உடனேவே சொல்லிட்டாரு சார் நல்லா இருக்கு நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி, அவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் ரோபோ சொல்லவே வேணாம். நான் இந்த ஒரு கதாபாத்திரமாக தான் இருக்கணும், அது எங்கேயுமே அது ஒரு காமெடியனா தெரியவே கூடாது, இந்த கேரக்டராகவே தான் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது கடைசி வரைக்கும் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் கேரக்டராகவே தான் இருந்தார். அந்த அம்பிங்கிற கதாபாத்திரமாகவே தான் அந்த கடைசி வரைக்கும் அவர் இருந்தார். எங்கேயுமே அவருடைய ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸில் அவர் பண்ண ஒரு காமெடியோ அந்த மாதிரி எந்த ஒரு சாயலுமே இல்லை, அந்த கேரக்டராகவே கடைசி வரைக்கும் பண்ணினார். அவருக்கும் நான் மிகப்பெரிய நன்றி. அடுத்து அம்பி 2 போகலாம் அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது இந்த கண்டென்ட்லேயே, அதனால் அவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த படம் May 9 ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் படத்தை ப்ரெஸ் ஷோ 8ஆம் தேதி இருக்கும், எல்லாரும் வாங்க படம் பாருங்க, நல்ல ஒரு விமர்சனம் தருவீங்கன்னு நம்புறேன். அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இங்கே இருக்க ஏதாவது பேர் விட்டா சொல்லிடுங்க. சங்கராபுரம் மக்கள், கள்ளக்குறிச்சி மக்கள் அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க ஷூட்டிங்கில். ஒரு வீடு கேட்குறோம், அந்த வீடை வந்து காலையில் கொடுத்துட்டு அவங்க வெளியில் போயிட்டாங்க ஈவினிங் வரைக்கும், நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நம்ம இங்கே சொல்லியே ஆகணும், அவ்வளவு கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க, அவங்களுக்கு நன்றி. குறிப்பாக வந்து என்னுடைய நண்பர் ரிஷி சார், அவருக்கு நான் இங்கே தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். படம் ரிலீஸ்னு வரும்போது எனக்கு அப்பயும் ஒரு சின்ன ஒரு தேவை, பண தேவை இருந்தது. இம்மிடியேட்டாக அவர் வந்து எனக்கு வந்து அந்த பிரச்சனையை தீர்த்தாரு. அவருக்கும் ராஜா முகமது அயூப் சார் அவர்களுக்கும் நான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா எங்கேயுமே ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வராமல் பார்த்துக்கிட்டது நண்பர்கள் தான். ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த படம் வந்திருக்காது, இந்த அளவுக்கு ப்ரமோஷன்ஸ் எல்லாமே வந்திருக்காது. அதனால் எல்லாருக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ரிஷி சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வந்து அயூப் சாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ் சொல்லுங்கள். வந்து அனைவருக்கும் நன்றி. இந்த படம் வெற்றி விழாவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.
நான் சொன்ன மாதிரி ஒரு படம் உருவாகும் போது அந்த செட்ல இயக்குனருக்கு தான் முழு ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும். அவருக்கு தான் அந்த நாளோட பணத்தை விரயம் பண்ணிடக்கூடாது, சரியா எடுத்துடணும் அப்படின்னு எல்லா டென்ஷனும் அந்த ஒரு மனுஷனுக்கு ஜாஸ்தியா இருக்கும் இயக்குனருக்கு. ஆனா ஒரு பக்கம் இயக்குனர் வந்து பயங்கர கூல் பர்சன், நாங்க வந்து எத்தனை டேக் போனாலும் ஒன்னும் சொல்ல மாட்டாருன்னு. ஆர்டிஸ்ட் ஒரு பக்கம், இயக்குனர் வந்து அவங்க எல்லாரும் பயங்கர கோஆபரேட்டிவ், எவ்வளவு ஆர்டிஸ்ட் இருக்காங்க பட் பயங்கரமா ஒர்க் பண்ணி கொடுத்தாங்கன்னு டிரெக்டர் ஒரு பக்கம் சொல்லும்போது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பாண்ட் வந்து நல்லா புரிஞ்சுக்க முடியுது. தேங்க்யூ சார். லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், மேடை கலைஞனாய் பிறந்து மிமிக்ரி கலைஞனாய் வளர்ந்து நகைச்சுவை நாயகனாய் உயர்ந்து இன்று கதாநாயகனாய் தமிழ் சினிமாவில் புதிய பரிமாணத்தை எடுத்திருக்கும் உலக நாயகனின் உண்மையான ரசிகர்களில் ஒருவர் நடிகர் ரோபோ சங்கர் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மதிய வணக்கம் ஆயிடுச்சு இப்போ. ஏன்னா ஒரு 5 நாள் டே நைட் ஷூட்டு, இப்போ கூட சாங் ஷூட் முடிச்சுட்டு அப்படியே வர்றேன். திரும்ப இப்போ கோயம்புத்தூர் போகிறேன். அதனால் எப்படின்னா ஒரு 3 வருஷமாக ஒரு வண்டி வந்து ஒரு அப்படியே அடப்பட்டு கிடந்து அதை எஃப்சி பண்ணி அதை சர்வீஸ் பண்ணி அதுக்கப்புறம் டேக் ஓவர் ஆனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த நிகழ்வு. ஸோ ஒரு 2 வருஷம் ரொம்ப சிக்காக இருந்து ஜாயின்டிஸில் படுத்திருந்து அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய ஒரு லைஃப் கொடுத்ததுன்னா என்னுடைய அன்பு இயக்குனர், நான் செல்லம்மா வாத்தியார்னு கூப்பிடுவேன். இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, இந்த மாதிரி நிறைய ரௌத்திரம் நிறைய வெற்றி படங்களை கொடுத்த கோகுல் சார், சிங்கப்பூர் சலூனில் எனக்கு ஒரு பெரிய என்ட்ரி கொடுத்தாரு. அதுக்கு பிறகு நிறைய மேடைகளில் ஒரு நகைச்சுவை நாயகனாக ஓரமாக இருந்த என்ன சென்ட்ரு ஃபிகர் ஆக்கிய இயக்குனருக்கு மனமார்ந்த நன்றி. ஏன்னா அவர் வந்து கதை சொல்லும்போது முதல்ல அவர் என்கிட்ட கதை சொல்லும்போது நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டது எந்த ஹீரோவை போடலாம் அப்படின்னு தான் என்கிட்ட வந்து கேட்டார். ஆர்யா, ஜீவா, யார்கிட்ட போய் கதை சொல்லலாம் ஜி, சொல்லுங்க ஜி அப்படின்னு. ஆனால் அதே கதையை என்கிட்டையும் சொல்லி என்ன ஹீரோவாக வரணும் அப்போ எனக்கு தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு பரிணாமத்தை கொடுத்தது வந்து இயக்குனருக்கு மனமார்ந்த நன்றி. தயாரிப்பாளர் சகோதரி பிரசாந்தினி அவங்களுடைய மனைவி, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி என் கூட பயணித்து இந்த படத்துக்கு உறுதுணையாக இருந்த என்னை அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்ட மேடையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கலைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. அண்ட் மீடியா பீப்புள், நீங்கள் இல்லைன்னா வந்து எதுவுமே சாத்தியம் கிடையாது. ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்கள் முன்னாடி நான் அங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், பேசியிருக்கேன். பட் இன்னைக்கு அதை தாண்டி கிட்டத்தட்ட நானும் சினிமாவுக்கு வந்து 2002, 2001 கிட்டத்தட்ட 25 வருட காலத்துக்கு பிறகு ஒரு மேடை கலைஞனாக இருந்து நகைச்சுவை கலைஞன், மிமிக்ரி ஆர்டிஸ்ட், டான்சர், ஆங்கர், பெர்ஃபார்மர் இப்படிலாம் தாண்டி இந்த படத்தில் வந்து கதையின் நாயகன், அவ்வளோதான், ஹீரோலாம் கிடையாது. கதையை நான் எப்பயுமே அடிக்கடி சொல்கிறதான், நம்ம வண்டி எப்பயுமே டெல்லி கணேஷ், ஒரு வி.கே. ராமசாமி, ஒரு வெண்ணியராய்மூர்த்தி, இதை தான் என்னுடைய மைண்ட் தாட்டு. அதுதான், அந்த வண்டி தான் வந்து 85 வரையும் ஓடும். 85 வயசு வரை அது வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும், பிரச்சனையே கிடையாது. ஹீரோன்னு போயிட்டு போங்க சொன்ன மாதிரி அடுத்து நான் ஹீரோவாகத்தான் பண்ணுவேன், தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னா அது இந்த படத்துக்கு கதையின் நாயகன். அதனால ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதாவது நான் அப்போ இருந்த கண்டிஷனில் என்னால் ஒரு 10 நிமிஷம் வெயிலில் நிற்க முடியாது, கேர் ஆகிடுவேன். எனக்கு டயத்துக்கு அந்த மருந்து கொடுக்கணும், நாட்டு மருந்து, கஷாயம். இப்போ வரையும் அந்த மருந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வரையும் பத்திய சாப்பாடு தான். வீட்டில் இருந்து ஷூட்டிங் போனால் கூட, ப்ரோக்ராம் போனால் கூட வீட்டில் இருந்து அந்த பழைய கஞ்சி, வெங்காயம், இதுதான் என்னுடைய சாப்பாடு. ஸோ அதை வந்து கேர் பண்ணிக்கணும் அப்படின்றப்ப ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை தாண்டி பொதுவாக எல்லாத்துக்கும் வந்து அப்போ எப்படி வந்து இயக்குனருக்கு வந்து மனைவி ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்களோ அது மாதிரி என்னை கரம் பிடிச்சதுலேருந்து இந்த நிமிடம் வரை என்னை பத்திரமா வந்து பார்த்துக்கிட்டு, டயத்துக்கு என்ன வேணுமோ கொடுத்து, என்னை அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டு, என்னை மிகப்பெரிய பெரிய ஒரு டேக் ஓவர் பண்ணி மீண்டும் மறுபடியும் ஒரு எல்லாரும் அண்ணாச்சி சொன்ன மாதிரி ரோபோ சங்கருக்கு முடிஞ்சு இனிமே அவ்வளோதான். நான்
இதை கேட்டிருக்கேன் நம்ம சினிமா வட்டாரத்தில், அடுத்து ரொம்ப தான் போல அவ்வளோதான் அப்படின்லாம் பேசியிருக்காங்க. ஆனால் அதை தாண்டி மீண்டும் என்னை களம் இறக்கிய என்னுடைய மனைவிக்கு மிகப்பெரிய நன்றி இந்த மேடையில். ஏன்னா தாய்க்கு பின் தாரம் சொல்லுவாங்க. எனக்கு வந்து தாரமே ஒரு தாயா வந்த மாதிரி இப்போ வரையும் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஸோ ரொம்ப ரொம்ப அவளுக்கும் இந்த இடத்துல நன்றி, என் மகளுக்கும் நன்றி, மேடையில் இருக்கக்கூடிய எல்லா கலைஞர்களுக்கும் என்னுடைய மனமான நன்றி. குறிப்பாக இந்த படத்தில் இருந்து அந்த பாட்டு பாடிய ஆஸ்கார் நாயகன் மரியாதைக்குரிய கீரவாணி சார் அண்ட் தம் சிவமணி என்ன அண்ட் மற்ற ஜிவி பிரகாஷருடைய மனைவியார், அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இசையமைப்பாளருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கெல்லாம் வந்து அந்த பாட்டுக்கு ரொமான்ஸ் பண்ணுறது கூட நான் பரிதவிச்சிட்டேன். மேடையில் நான் சும்மா வந்து பேச விட்டா என்ன வேணாலும் பேசிடலாம், ஆனால் ரொமான்ஸ்ன்றது எவ்வளோ கஷ்டம்ன்றது அன்னைக்கு தான் நான் பார்த்தேன். அந்த பிள்ளைய கையை பிடிச்சி இழுத்து தூக்குறக்குள்ள படாதபாடு விட்டு போனேன். ஆனால் டைரக்டர் 4 தடவை தூக்கி இறக்கிட்டாரு. இல்லைங்க இப்படி தூக்குங்க, இப்படி தூக்கி சோமோஷனில் இறக்குங்க ரோபோஜி அப்படின்னு. அந்த வாக்கிய வரப்புக்குள்ள நானே கிருகிருன்னு அப்பப்போ பிபி மாத்திரை போட்டுக்கிட்டு இருக்கேன். இதுல கடும் வெயில், மொட்டை பாறை, இதுல ஓடி வாங்க, இதுல சறுக்கிக்கிட்டு வருவா, இப்படி பிடிங்கன்னா என்னைய பிடிக்கிறதுக்கே 2 பேர் வேணுமையா, இதுல அந்த பிள்ளைய வேற பிடிக்கணுமா அப்படின்ற அளவுக்கு. பட் அதையும் தாண்டி ரொம்ப அழகாக அந்த ஊர் மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா எனக்கு வந்து அடுத்த ஹீரோவாக ஒரு பரிணாமம் அப்படின்னும் போது சங்கர்ன்ற பேருக்கு ஏற்ற மாதிரி சங்கராபுரம் அந்த ஊர் மக்கள் என்னை அவ்வளோ அழகா பார்த்துக்கிட்டாங்க. என்னை மட்டும் இல்லை, ஹோல் டீமையுமே சாப்பாடுல இருந்து எல்லாமே அவ்வளவு அழகா பார்த்துக்கிட்டாங்க. அந்த ஊர் மக்களுக்கு நன்றி. அதே மாதிரி நிறைய மேடைகளில் ஒருத்தருக்கு நன்றி சொல்வேன். இந்த மேடையிலையும் அவருக்கும் நான் நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா கலக்கப்போவது யாரு அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வரும் பொழுது நான் வந்து மேடை கலைஞனா அவ்வளோ பிஸி. நான் இதுவரையும் கிட்டத்தட்ட மேடையில் மைக் பிடிச்சி இதோட 33 ஆண்டுகள் ஆகுது. 33 வருஷம் கடந்து மேடையில் மைக் பிடிச்சி நிகழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 18,000 மேடைகளுக்கு மேல் நிகழ்ச்சி பண்ணிட்டேன். அப்படி பிஸி. ஒரு நாளைக்கு 9 ஷோ 10 ஷோ பண்ண ஒரே ஆள் நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்பெல்லாம். ஏன்னா 1/2 அன் ஹவருக்கு ஒரு ஸ்டேஜ். காலையில் சாயங்காலம் 6 மணிக்கு கிளம்புனா நைட்டு 2 மணிக்குள்ள 10 ஷோ முடிச்சுட்டு வந்துடுவேன். சம்பளம் 100 ரூபா 150 ரூபா தான். ஆனால் 10 ஷோ முடிச்சுட்டு விடிய காலம் 4 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன். அவ்வளோ பிஸியாக இருக்கும்போது இப்போ கலக்க போகுது யாரு அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வந்து ஆரம்பிக்க போகிறாங்க விஜய் தொலைக்காட்சியில். அப்போ எனக்கு அன்பு அண்ணன் பாஸ்கரன் அண்ணன் வந்து ரொம்ப வருஷம் பழக்கம். அண்ணன் வந்து டே தம்பி இது வந்து ஒரு தடவை ஆடிஷன் அட்டன் பண்ணிட்டு போ அப்படின்னாரு. அண்ணே எதுக்குன்னு வந்தால் ஒரு எபிசோடு வரும் அவ்வளோதான். ஆனால் அந்த நேரத்தை விட்டுட்டா ஒரு 3 நிகழ்ச்சி பண்ணால் எனக்கு 300 ரூபா வந்துடும்னே, நான் போகிறேன்னே அப்படின்னேன். இல்லைடா ஒரு 5 நிமிஷம் ஆடிஷன் மட்டும் அட்டன் பண்ணிட்டு போன்னு கமல் சார் மாதிரி விஜயகாந்த் சார் மாதிரி பேசிட்டு மட்டும் போ, அதுக்கப்புறம் வருது வல்லாத பார்த்துக்கலான்னு என்னை கையை பிடிச்சி தரத்தன்னு இந்த ஸ்கூல் பிள்ளையில கொண்டு போய் விடுற மாதிரி என்னை உள்ள தள்ளி விட்டு ஒரு 5 நிமிஷம் பெர்ஃபார்ம் பண்ண வச்சாரு. அந்த 5 நிமிடம் பெர்ஃபார்மன்ஸ் தான் அதுக்கப்புறம் இன்றைக்கு இந்த மேடையில் நிற்கிற வரையும் என்னை வந்து உலகம் ஃபுல்லாக காமிச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் பாஸ்கரனே. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. அண்ட் ஃபைட் மாஸ்டர், நமக்கு ஃபைட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. இருந்தாலும் ஒரே நாளில் அவ்வளவு அழகா இவருக்கு என்ன வரும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ அழகா கம்போஸ் பண்ணாரு. ஸோ ஃபைட் மாஸ்டருக்கு உங்களுடைய மனமார்ந்த நன்றி. அண்ட் டான்ஸ் மாஸ்டர் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. ஃபைனலாக வந்து நன்றி சொல்லணும்னா, நான் உடல் உயிர் மூச்சு எல்லாம் எப்பவுமே அண்ணன் எப்படி சொன்னாரோ அது மாதிரி தான். எங்கள் ஆண்டவர் பத்மஸ்ரீ டாக்டர் கமலுக்காக உடல் மண்ணுக்கு உயிர் கமலுக்கு அப்படி தான் நான் எப்பவுமே பேசுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் லுக்கில் வந்து எல்லாமே ரிலீஸ் பண்ணி அவ்வளவு சப்போர்ட்டிவாக எனக்கு கேட்ட உடனே பண்ணி கொடுத்தாரு. என் மகள் கல்யாணத்துக்குமே வந்து எங்கேயோ பிரச்சாரத்தில் இருந்து எனக்காக சிரத்தை எடுத்து வந்து அந்த மேடையில் நின்று அவ்வளோ தூரம் பேசிட்டு போனார். இன்னைக்கு என் பேரனுக்கும் அவர் சொன்ன மாதிரியே அவ்வளோ அழகா நட்சத்திரன் அப்படின்னு அவ்வளோ அழகா பேர் வச்சு சிறப்பு பண்ணியிருக்காரு. ஸோ நான் சாகும் வரை மறக்காத
மறக்க முடியாத ஒரு ஆஸ்தான குரு உலகநாயகன் அவர்கள். அதே மாதிரி தனுஷ் சாருக்கு எப்பயுமே நான் நன்றி சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து சின்னத்திரையிலிருந்து வெள்ளித்திரைக்கு போகும்போது ஒரு கலைஞனுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும். மாறிங்கிற ஒரு படம் இல்லைன்னா எனக்கு வந்து வெள்ளித்திரையில் அதுக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு மெமிக்ரி ஆர்டிஸ்டை மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. நான் நிறைய படங்களில் ரொம்ப ஒரே ஒரு சீன் கேப்டன் மாதிரி வந்து நடிச்சுட்டு போங்க, ஒரே ஒரு சீன் நடிகர் தலை மாதிரி இருக்கு சீன் பண்ணிட்டு போங்க அப்படிம்பாங்க. ஏன்னா நமக்கான யூனிக் ஒன்றுமே இல்லையா, நம்மள்ட்ட இருக்கு, அதை எப்படி சொல்றது அப்படின்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்த காலம் போய் என்னுடைய யூனிக் பாடி லாங்குவேஜை கண்டுபிடிச்சது வந்து கோகுல் சார் தான். ஆனால் அந்த மாரி திரைப்படத்தில் பாலாஜி மோகன் அவர்கள் கூப்பிட்டு அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. வாயை மூடி பேசுவோம் திரைப்படத்துக்கு அப்புறம் தனுஷ் சாரோட சேர்ந்து அவ்வளோ பெரிய ஸ்டாரோட நடிக்கும் போது நம்ம எவ்வளவோ விஷயங்கள் ஆன் தி ஸ்பாட்டு தான். அந்த படத்தில் வரக்கூடிய மாரி 1 மாரி 2 எல்லாமே ஆன் ஸ்பாட்ல நான் போட்ட டைலாக் தான். அதை எதையுமே வந்து டப்பிங்லையும் அப்படியே பேசியது சங்கர், எதையுமே கரெக்ஷன் பண்ணவே வேண்டாம். அவ்வளோ அழகா அந்த ஸ்பேஸ் கொடுத்து என் லைஃப்லையும் முக்கியமான சில உதவிகளும் பண்ணிய தனுஷ் சார். அவரை வந்து மறந்தேன்னு சொன்னா அன்னைக்கு மதியம் உணவு கூட எனக்கு கிடைக்காது. அந்த இடத்துல தனுஷ் சார் வச்சிருக்கேன். ஏன்னா அந்த படத்துல நடிக்கும் போதே நான் உங்க கூட இவ்வளவு அழகா ஜெல்லாரன்னா அதுக்கு காரணம் அவருடைய செல்லப்பிள்ளை தான். எப்படி கமல் சாருக்கு செல்லப்பிள்ளையோ அது மாதிரி தனுஷ் சாருக்கு நான் ரொம்ப செல்லப்பிள்ளை. உங்கள்கிட்ட நான் இவ்வளவு தூரம் ஜெல்லாகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா சார்? என்னுடைய ராசி தான் சார் அப்படின்னு இருக்கேன். என்ன ராசி அப்படின்னு, தனுஷ் ராசி அப்படின்னாரு. தனுஷ் ராசின்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு சிச்சுவேஷன்ல மிகப்பெரிய உதவி செஞ்சு இன்னைக்கு நான் வந்து ஹாப்பியாக இருக்கேன்னு அது காரணம் தனுஷ் சார் அவர்கள். அவருக்கு எப்பயுமே நன்றி. இந்த படம் வந்து மே 9 வருது. நாங்கள் வந்து ஆஸ்காருக்கு படம் பண்ணலை, ஆடியன்ஸுக்கு தான் படம் பண்ணியிருக்கோம். அதனால இந்த மாதிரி கதை உலகத்திலே இல்லை அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். வந்தால் நல்ல ஜாலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஃபேமிலியோட சிரித்து சந்தோஷமாக போகக்கூடிய ஒரு அற்புதமான படம். தொடர்ந்து நான் வந்து காமெடியனாக தான் நடிப்பேன், கேரக்டர் ரோல் தான் நடிப்பேன். இந்த மாதிரி கதையின் நாயகனாக இருக்கும் பட்சத்தில் வேணா நடிக்கலாமே ஒழிய நான் எப்பயும் என்கிட்ட நிறைய முறை கேட்டிருக்காங்க, நீங்க எப்ப ஹீரோ ஆவீங்க எப்ப ஹீரோ ஆவீங்கன்னு. நான் எப்பயுமே மக்கள் மனசுல ஹீரோவாகி பல வருஷமாச்சு. ஸோ அவங்கள லைவா நான் நிறைய 10,000 பேர் 5,000 பேர் 1,00,000 பேருக்கு முன்னாடிலாம் பெர்ஃபார்ம் பண்ணுவேன். அதனால நான் மக்கள் மனசுல எப்பயுமே ஹீரோ தான். அதனால தனித்துவமாக ஒரு படம் எனக்கு தேவையில்லை. நம்ம எப்பயுமே ஒரு நகைச்சுவையாளன், எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கலைஞனா இருக்கணும் அப்படின்னு தான். ஸோ தொடர்ந்து நகைச்சுவையாகவே நிறைய படங்கள் எடுத்து பண்ணணும். மீடியா பீப்பிள் நிறைய நிகழ்வுல நீங்க வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டிவா இருந்திருக்கீங்க. கண்டிப்பாக ஒரு சின்ன திரைப்படம் தான், பட் இருந்தாலும் இது பெரிய லெவல்ல மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது தொலைக்காட்சி ஊடக பத்திரிகை நண்பர்கள். நீங்க ஆஹா ஓஹோ பிரமாதம் இந்த மாதிரி ஒரு கதை நாங்க பார்த்ததே இல்லை அப்படிலாம் எழுத வேண்டாம். படம் நல்லா இருக்கு, போனா இந்த வெயிலுக்கு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸா பார்க்கலாம். ஏன்னா வெயிலுக்கு நாங்க வந்து ரிலீஸ் பண்றதே வெயிலுக்காக தான். இப்போ மே மாசம் அடிக்கிற வெயிலுக்கு எங்கடா ஏசியில போகலாம்னு ஒருத்தன் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போவான், இல்லைன்னா லவ் பண்ற பொண்ணுங்களை விட்டு ஏதாவது தேட்டருக்கு போவான். அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு 50 பேர் ஒதுங்கினா போதும். டெய்லி ஒரு ஷோக்கு 50 பேர் ஒதுங்கினா அவங்களுக்கான படம் வந்து ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டெய்னர் படமா இருக்கும். ஸோ நல்லபடியா எழுதுங்க. தேங்க்யூ. ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ சார். குரூப் போட்டோ எடுத்துட்டு क्वेश्चंस வச்சுக்கலாமா? ஓகே சூப்பர். ஸோ குரூப் போட்டோக்கான எஸ் சார். இல்லை, ஒரு முக்கியமான விஷயம், இதுவரையும் நம்ம நிறைய மேடைகளில் ஆங்கிலம் கலந்த ஒரு தொகுப்பாளினியை பார்த்துருப்போம். நான் நீண்ட இடையெல்லாம் நிறைய மேடைகளை பார்க்கறதுனால அந்த லாவை ரொம்ப அழகா உச்சரித்து ரொம்ப அழகாக தொகுத்து வழங்கக்கூடிய தொகுப்பாளினிக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. அது இந்த மேடையில் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தொடர்ந்து இந்த மாதிரி தமிழில் ரொம்ப அழகாக பேசுங்க. இன்னும் நிறைய மேடைகள் நிறைய விஷயங்கள் நீங்கள் இந்த மாதிரி மேடையில் தொகுப்பாளிகள் அவங்க ஒரு ஹீரோயின் மெட்டீரியல். நான் வந்தோடனே வேற ஏதோ ஒரு படம் முன்னாடி போயிட்டு இருக்கு போல ஹீரோயின் வந்திருக்காங்க அப்படின்னு தான் நினைச்சேன். அப்புறம் தான் தொகுப்பாளினி எனக்கு தெரியும். ஸோ தொகுப்பாளினிக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. ரொம்ப அழகாக தமிழில்
ரொம்ப சிறப்பு பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. அங்க இருந்து அப்படின்னும் போதே தெரியுது, எனக்குமே கொஞ்சம் ஓவர்வெல்மிங்கா தான் இருக்கு சார். தேங்க்யூ ஸோ மச் சார். என் பேர் ஐஸ்வர்யா ரகுபதி சார். அவங்களும் சொல்லியிருக்காங்க சார். ஸோ எனக்கு சார் ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். எல்லாருமே என்ன பாராட்டினீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் தமிழ் எனக்கு பேச்சு போட்டியெல்லாம் நிறைய பேசியிருக்கேன் சின்ன வயசுல இருந்து. தூத்துக்குடி சார். அப்படி சார் செட்டில்டு இன் சென்னை சார், நம்ம இந்த ஏரியா மாதிரி. ஸோ எனக்கு தேங்க்யூ சார், தேங்க்ஸ் அகேன். எனக்கு என்ன சொல்லணும்னு தோணுச்சுன்னா, ரோபோ சங்கர் சார் பேசும்போது சொன்னாங்க 2 வருஷமா உடம்பு சரியில்லை, இன்னும் வரைக்கும் நான் வந்து பத்திய சாப்பாட்டுல தான் இருக்கேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சினிமான்னு மட்டும் இல்ல, நம்ம மீடியாவுமே எடுத்துப்போமே. நானும் ஒரு நியூஸ் ரீடர், ஆங்கர், இப்போ ஆர்டிஸ்ட், இப்படிதான் நகர்ந்துட்டு இருக்கு. தெரியும் நம்மளுக்கு சனி ஞாயிறு கிடையாது, தீபாவளி பொங்கல் கிடையாது, டே அண்ட் நைட் பார்க்காம வேலை செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம யாருமே ஒழுங்கா சாப்பிட மாட்டோம், ஒழுங்கா வந்து தூங்க மாட்டோம். அவ்வளோ ஒர்க் நம்மளுக்காக நம்ம ஃபேமிலிக்காக ஓடுற பட்சத்துல நம்ம உடம்பு பாத்துக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிடுறோம். இந்த சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஃபர்ஸ்ட் பிளேஸ் லைக் நம்ம உடம்புக்கு ஹெல்த் இஸ் வெல்த்ன்ற மாதிரி நிறைய தண்ணி குடிக்கிறதையும் சரியான நேரத்துக்கு சாப்பிடுறதையும் எல்லாரும் பர்டிகுலரா இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது எல்லாரும் சார்பா நான் வந்து ஒரு ரெக்வெஸ்டா முன் வச்சுக்கிறேன். தேங்க்யூ. So now questions are over to press. நீங்க உங்க கேள்வி கணைகள்ல தொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி போட்டோ, சாரி, எஸ். சோ முன்னாடி சார் ஒரு குரூப் போட்டோக்கு வந்து எல்லாரும் ஜாயின் பண்ணா நல்லா இருக்கும். வார்த்தை வந்து பிராமணால் பாஷை. அவர் ரோபோ சங்கர் சாரும் சரி, நீங்களும் சரி அப்படி இல்லை. ஆனா எப்படி அவரை இதுல கலெக்ட் பண்ணிருக்கீங்க? இல்ல, அம்பி அப்படிங்கிறது அது பிராமின் பாஷை தான் சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் அவங்க அதிகமா உபயோகிக்கிற வார்த்தையா இருக்கலாம்னால அப்படி சொல்லலாம். தம்பியே அவங்க அம்பின்னு. நம்ம தம்பி. ஆமா ஆமா, அவங்க அம்பி எங்களை மாதிரி தம்பிகளுக்கு எல்லாம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஆமா ஆமா, 100% வந்து ஆமா எல்லாருக்கும் பிடிக்கிற தம்பி தான். ஆமா, எல்லாரும் ரசிக்கிற தம்பி தான், நோ டவுட். சார் ரோபோ சார், அது மாதிரி உங்களுக்கு ஒரு ஹீரோயினத்துக்கு 2 திருப்பி கஷ்டப்பட்டேன். நீங்க ஃபைட் மாஸ்டர் ஃபைட்லாம் வச்சிருப்பாரு, ஹீரோவா பண்ணிருக்கீங்க. நீங்க என்னதான் கதையின் நாயகர்னு சொன்னாலும் உங்களுக்கு வந்து நிறைய காமெடியன் ஹீரோ ஆகுறாங்க. ஆனால் உங்களுக்கு ஹீரோ ஃபேஸ் தான் நிச்சயமா, அதுக்கேற்ற ஹைட் வெயிட்டும் கூட. அப்படிங்கிறப்போ கஷ்டப்பட்டேன்னு சொன்னீங்க. அது உடம்பு முடியாதனால ஃபைட் சீன்ஸ் எல்லாம் எப்படி சமாளிச்சீங்க? அதை நாங்கள் பார்க்குறப்போ ரசிக்கிற லெவலுக்கு இருக்குமா? இல்லை, கண்டிப்பாக அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் வந்து ஃபைட் மாஸ்டருக்கு தான் சொல்லணும். நான் எப்பவுமே டான்ஸாக இருக்கட்டும், எனக்கு ரொம்ப பிடிச்சது டான்ஸு, ஃபைட்டாக இருக்கட்டும், நான் உட்காந்து அவங்க கம்போஸ் பண்ணும்போதே நான் உட்காந்தே ப்ராக்டிஸ் பண்ணிடுவேன். நான் சாங்லையும் சரி எதுனாலும் சரி, இப்போ காமெடினா இந்த இடத்துல இப்படி தான் யூஸ் பண்ண போகிறாங்க, அதுக்கு நம்ம தயாராகிக்கணும் அப்படின்னு நான் மைண்ட் லெவலில் ஃபிக்ஸ் ஆகி உட்காந்துக்கிட்டு டான்ஸு ஃபைட்டு எதுவாக இருந்தாலும் நான் அவங்க ரிஹர்சல் பார்க்கும்போது நானும் அப்படி ரிஹர்சல் பார்த்துருவேன். அந்த மாதிரி எல்லாமே சிங்கிள் டேக்கில் போனது தான். அதனால தான் 3 ஃபைட்டை வந்து ஒரே நாளில் முடிச்சு கொடுத்தாரு. ஸோ அது ரொம்ப கம்ஃபர்டான மாஸ்டர் தான். ரோபோ சார் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நீட்ஃபுல்லான ஸ்பீச் இன்னைக்கு உங்களோடது. தேங்க்யூ. முதல்ல வாழ்த்துக்கள். ஏன்னா உங்களுடைய மினி பயோகிராஃபியாவே நீங்க சொல்லிட்டீங்க. ஏன்னா வந்தா ஜாலியா ஏதோ காமெடிக்கு ஏதோ பேசிட்டு போவீங்க, அது சில நேரம் கான்ட்ரவர்சியாகவும் ஆகும். ஆனா இன்னைக்கு வந்து ரொம்ப நீட்ஃபுல்லா பேச்சு இருந்துச்சு. இதே மாதிரி நீங்க கண்டினியூ பண்ணுங்க, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. அப்புறம் டைரக்டர் சாருக்கு சார், பெரிய பெரிய கோடிக்கணக்கான பட்ஜெட்லயும் காமெடி படம் எடுக்கிறாங்க. கோடிக்கணக்கான செலவு பண்ணி அந்த பட்ஜெட்லயும் காமெடி படம் தான் எடுக்கிறாங்க. ஸோ அது வந்து பெரிய பட்ஜெட்டு, பெரிய சீனு, பெரிய ஸ்டாரு, இதை வச்சு அவங்களால ஈஸியா சிரிக்க வைக்க முடிஞ்சிருது. இதுல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க சிரிக்க வைக்கிறதுக்கு? ஒரு சின்ன பட்ஜெட்ல என்ன வச்சிருக்கீங்க? இல்ல, பட்ஜெட் அப்படின்றது வந்து ஒருவேளை ப்ரொடக்ஷன், அது நம்பர் ஆஃப் டேஸ், அதை வேணா நீங்க இது பண்ணலாம். ஆர்டிஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் பெருசு தான். இது ஆர்டிஸ்ட்னு பார்க்கும்போது எல்லாருமே பெரிய பெரிய ஜாம்பவான்கள் தான் நடிச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இதுவும் வந்து
ஒரு ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு பெரிய படமாக தான் இருக்கும். வந்து எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸும் இந்த கதைக்குள்ளேயே இருந்துச்சு. இந்த கதையை தாண்டி யாரும் போகலை. எல்லாமே இந்த இந்த கதைக்கு என்ன வேணுமோ அதுதான் பண்ணாங்க. ஸ்பாட்டில் எல்லாருமே இம்ப்ரூவைஸ் பண்ணி பேப்பரில் இருக்கிறத விடவே அவங்க ஸ்பாட்டில் ரமேஷ் கண்ணா சார்லேருந்து, இமான் அண்ணாச்சி அண்ணன்லேருந்து, கஞ்சா கருப்பு அண்ணன்லேருந்து, ரோபோலேருந்து, நமோ நாராயணா சார்லேருந்து அவ்வளோ ஒரு டெடிகேஷனோட இம்ப்ரூவைஸ் பண்ணி இதை இப்படி பண்ணிக்கலாம், நீங்கள் எப்படி பேசுகிறீங்களா, சரி நான் அதுக்கு தகுந்த மாதிரி இப்படி ஒன்று பேசுகிறேன் அப்படின்னு ரொம்ப ஜாலியாகவே இருந்தது. வந்து ரொம்ப ஈஸி தான். பெரிய பட்ஜெட் படங்களுக்கு ஒருவேளை அவங்க நிறைய செலவு அப்படி அந்த வேணாம் அதை பெரிய பட்ஜெட்னு சொல்லலாம். பட் இதுவும் அந்த மாதிரி தான். ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்கிறதுனால இதை சின்ன பெரிய பட்ஜெட்னே சொல்லலாம். ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவ்வளோ பேக்டாக இருக்கும். வந்து காமெடிக்கு இது 100% சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட்லாம் இல்லை. ஆமாம். அடுத்து தொகுப்பாளினிக்கு தான் கேள்வி. நீங்கள் எங்கள் எல்லாத்துக்கும் வந்து ரிப்போர்ட்டர்ஸுக்கெல்லாம் வந்து நல்லா அட்வைஸ் பண்ணீங்க வெயில் காலத்தில் எப்படி இது பண்ணுன்ட்டு. நீங்கள் போட்டிருக்க உடை கூட வெயிலுக்கான உடைன்னு நினைக்கிறேன், கரெக்டா? புரியுதா? கொஞ்சம் தெளிவா கேட்க முடியுமா? அதாவது வெயிலுக்கு நிறைய தண்ணி குடிக்கணும், அந்த மாதிரி நிறைய அட்வைஸ் பண்ணீங்க. நீங்க அணிந்திருக்கிற உடை வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரியான உடைன்னு நான் நினைக்கிறேன், கரெக்டா? அதுக்கான என்னுடை பத்தி நான் இல்ல, நீங்க அணிந்திருக்கிற உடை வெயிலுக்கு சரியான உடையா அப்படின்னு கேக்குறேன். அது சரியான உடையா இல்லையான்னு. நம்ம என்ன டாபிக் பேசிட்டு இருக்கோம்? அம்பி அப்படின்ற ஒரு படத்தோட பிரஸ் மீட்காக நீங்க அம்பியல் படத்தை விட்டு தாண்டி பேசுனீங்களா? சார் வந்து ஹீரோ சார் மென்ஷன் பண்ணாங்க, இது மாதிரி அவருக்கு உடம்பு சரியில்லாம போச்சு, 2 வருஷம் ஜாண்டிஸ்ல இருந்தேன், பத்திய சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டேன்னு சொன்னாங்க. அதனால நான் அவங்க பேசினதுக்கு அப்புறம் ஒரு இது சொல்லணும் இல்லையா, அதுக்காக இப்படி சாப்பிட்டு உடம்பு பாத்துக்கணும் அப்படின்றது நம்ம பாத்துக்கணும், நம்மள ஹெல்த் இஸ் வெல்த். அதுக்கும் நான் அணிஞ்சிருக்க உடைக்கும் என்ன? நான் உடைய தப்பா சொல்லலையே. நீங்க அணிந்திருக்கிற உடை வெயிலுக்கு ஏற்ற உடையா சரியான உடையான்னு கேட்டேன். ஆமான்னு சொல்லலாம், இல்ல இல்லன்னு சொல்லலாம். இல்ல, இந்த கேள்விக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியல, சாரி. சரி. சோ சார், நீங்க எல்லாரும் பயங்கரமா என்ன வந்து சாரி சார், சரி, எல்லாரும் அதிகமா என்ன பாராட்டினீங்க, நடிக்கணும் அப்படி எல்லாம் சொன்னீங்க. ஸோ நான் இப்போ சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் படங்கள்ல, ஃபிலிம் ஃபெஸ்டிவல் படங்கள்ல கதையின் நாயகியாவும் நடிச்சிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நீங்க சொல்ற வார்த்தைகள்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும், இன்னும் நிறைய எஃபோர்ட் போடணும், இன்னும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு பூஸ்டாவும் இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் சார். தேங்க்ஸ். காட்டன் சாரி நல்லதுன்னு சொல்றீங்க. ஓ, காட்டன் சாரி இஸ் குட் ஃபார் சம்மர் அப்படி சொல்றீங்களா? திஸ் இஸ் மை கம்ஃபர்ட் ட்ரெஸ், அதனால போட்டிருக்கேன். தேங்க்ஸ். டைரக்டர் சார் அப்படி இல்ல சார், இடம் பொருள் ஏவல் அப்படின்னு இருக்கு இல்லையா, நம்ம கேமரா முன்னாடி வாயில வந்து எல்லாம் பேச முடியாது இல்லையா? வெரி குட் சார். டைரக்டர் சார், சொல்லுங்க. நீங்க நிறைய ரோபோ சார் கூட சொன்னாரு நிறைய ஹீரோ ட்ரை பண்ணீங்கன்ட்டு. ஆனா வந்து உண்மையாவே ட்ரை பண்ணீங்களா இல்ல வந்து மேடைக்காக ரோபோ சார் சொன்னாரா? இல்ல, 2 பேரும் பேசணும். எடுத்த உடனே நான் ரோபோ கிட்ட ஹீரோவா நடிங்கன்னு சொல்லலை. நான் அவர் வீட்டுக்கு போயிட்டு அவரை மீட் பண்ணும்போது அவர் ஸ்கிரிப்ட் நான் ஒன்று சொல்கிறேன், இது யார் வச்சு பண்ணால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் சொல்லுங்கன்னு தான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட சொன்னேன். அப்போவே எனக்கு ஒரு இது இருந்துச்சு, நல்லா ஒரு வெயிட்லாம் ரெடியூஸ் பண்ணி அந்த டைமில் இந்த நமக்கு இதுக்கு இவரே பண்ணால் நல்லா இருக்குமே, ஒரு 40 இயர்ஸ் ஹீரோ அப்படின்னும் போது ஒரு கூட பிறந்த குட் அப்பா இப்போ குட் தாத்தா ஆயிட்டாரு. ஆமாம் ஆமாம், அது உண்மைதான். அது வந்து உண்மையிலே தாத்தா வராரு கதரை விட போறாருங்கிறது ரோபோவுக்கு தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த படத்தில் உண்மையிலே வந்து கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. ரோபோ சார், மனைவி அனுமதி இதெல்லாம் இறைவன் கொடுத்த வர மாதிரி சொன்னீங்க. ஆனால் வந்து நீங்கள் வந்து பெண் குழந்தைய வந்து ரொம்ப வந்து கொஞ்சுறீங்க. இப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து நல்ல அப்பா, நல்ல தாத்தா, நல்ல கணவர். இப்போ வந்து உங்களுக்கு படம் வந்து நல்ல ஒரு ஹீரோ மெட்டீரியல் ஆயிட்டீங்க. எப்படி பார்க்குறீங்க இதை? இல்லை, இது எல்லாருக்கும் இந்த இளம் வயதில் தாத்தா அப்படிங்கிறது கிடைக்காது. அது இறைவன் கொடுத்த வரம் எனக்கு. இப்போ மனைவியும் சரி, மகளும் சரி, என் பேரனோட நான் செலவழிக்கிற நேரம் ஒவ்வொன்றுமே பொன்னான நேரம் தான். அதே மாதிரி சினிமாவை நான் ரொம்ப நேசிக்கிறவன், கலையை ரொம்ப நேசிக்கிறவன், மேடைக்கு ரொம்ப வந்து மரியாதை கொடுக்குறவன். சில மேடைகளில் தான் வந்து நம்ம
சும்மா ஜாலியாக பேசுவான். அண்ணன் சொன்ன மாதிரி இன்னைக்கு உண்மையில அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. பின்னாடி தொப்பி போட்டிருக்காருல்ல அண்ணன், அண்ணன் ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு வார்த்தை வருமானு நிறைய மேடைகள் நான் எதிர்பார்த்துருக்கேன். இன்னைக்கு ஒரு பத்திரிகையாளர் வந்து ரொம்ப நீட்டாக அழகாக பேசியிருக்கீங்க அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒட்டுமொத்த பத்திரிகை அண்ணனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. சார், இந்த கேள்வி வந்து டைரக்டர் ரோபோ சார் அவங்க 2 பேருக்குமே. ஆக்சுவலாக ரோபோ வந்து கமல் அவருடைய சிஷ்யன் பக்தன் அப்படிலாம் சொன்னாங்க. கமல் சார் என்ன பண்ணுவாருன்னா, அவருக்கு ஈக்குவலாக அவருக்கு சவாலாக இருக்கிற நடிகர்களை படத்தில் போட்டு அவங்களோட வேலை பார்ப்பாரு. அதில் அவரும் ஒரு இதை காமிப்பார். கூட நடிக்கிறவங்களும் பெரிய லெவலில் நடிச்சு கொடுப்பாங்க. இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா இமான் நச்சி, மீசை ராஜேந்திரன், ரமேஷ் வைத்தியா சார், கஞ்சா கருப்பு எல்லாருமே, மோகன் வைத்தியா சார், கஞ்சா கருப்பு எல்லாருமே ஒரு பிரமாதமான நடிகர்கள். இந்த நட்சத்திர தேர்வில் ஏன்னா நீங்கள் வந்து ஹீரோவே யாரை போடலான்னு அவர்கிட்ட கேட்டதா சொன்னார் பேசுகிறப்போ. ரோபோ சாரோட பங்கு இருந்ததா? ஏன்னா இந்த மாதிரி சவாலாக நடிக்கணுங்கிறதுக்காக, இல்லை நீங்கள் மட்டுமா நட்சத்திர தேர்வு? ஏன்னா இந்த அக்கா கேரக்டர் கூட அவங்கள பார்த்துருக்குறோம், ஆனால் ரொம்ப ஃபெமிலியராக தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். சீரியல் அந்த மாதிரி பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது. ஆனால் இதில் வந்து அவங்கள எல்லாம் போட்டிருக்கிறப்ப தான் அவங்க இங்கே உட்காந்துருக்கப்பே பல அபிநயங்கள் பிடிக்கிறாங்க. ஸோ அதில் ஏதாவது அவருடைய பங்கு இருக்குதா அப்படிங்கிறது தான் கேள்வி. இல்லை, நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி தான் காஸ்டிங் எல்லாம் பண்ணணும். இருந்தாலும் ரொம்ப ஒரு இது பண்ணலை. நான் இது இப்போ ஒரு வச்சுக்கலாம், ரமேஷ் கண்ணா சார் இந்த கேரக்டர் பண்ணட்டும், இது இமான் அண்ணாச்சி பண்ணட்டும், இது அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே ரைட், ஓகே சார், அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு. அதே மாதிரி செட்லேயும் அந்த இதெல்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. யாரையும் ஓவர்டேக் பண்ணணும்னு நினைக்கல, யாரையும் இது பண்ணலை. அதெல்லாம் வந்து எந்த ஒரு ஈகோவோ அதெல்லாம் இல்லை. எல்லாரும் அவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய கதாபாத்திரமாகவே தான் இருந்தாங்க. அதுல எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. அவ்வளோ நல்ல நடிகர், ஆனா வந்து சீரியலுக்கு போயிட்டாரு. இல்ல, அது அது வந்து அது அவருடைய சிச்சுவேஷன் நினைக்கிறேன். உண்மையிலே நீங்க பாருங்க, கோவை பாபுக்கு இந்த படத்துல நான் வந்து கோவை பாபுக்கு ஒரு த்ரூ அவுட்டா ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு. அவரும் மிப்பு சாமின்னு அப்படின்னு ஒரு ஆர்டிஸ்டும் பண்ணியிருக்காங்க. நீங்க பாருங்க, ரொம்ப ரசிப்பீங்க. அது அந்த ட்ராக்கே ரொம்ப நல்லா இருக்கும். அண்ணாச்சி, உங்களுக்கு நேத்து வந்து சிம்பு சார் ஒரு வார்த்தை சொன்னாரு, தமிழ் சினிமாவில் காமெடி நடிகர்கள் குறைவாயிட்டாங்க, அதனால வந்து திருப்பி வந்து காமெடி நடிகர்லாம் புதுசா வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னும் அவர் கூட நடிக்கலைங்கிறத அப்படி சொல்லியிருப்பாரோ? அவர் கூட இல்லை, இப்ப என்னன்னா சந்தானம் வந்து ஹீரோ ஆயிட்டாரு. ஆமா, இப்ப திரும்பவும் காமெடினா மறுபடியும் வராது. அது மாதிரி காமெடியர்கள் குறைவாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கிட முடியாது. நிறைய பரவி கிடக்குறாங்க. அவர்களுக்கான அந்த வாய்ப்புகளும் நேரங்களும் வரல அப்படிங்கிறது தான். அதானே, காமெடியர்கள்லாம் வந்து ஹீரோவாக மாறிட்டாங்க, அதுக்கப்புறம் காமெடியா வரமாட்டாங்க, கண்டிப்பா வரணும்னு சொல்றாரு. அது ஒருவேளை சந்தானம் சார மனசுல வச்சு கூட சொல்லியிருக்கலாம். ஏன்னா காமெடி குறைஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி. அது யாரை மனசுல வச்சு சொன்னாருன்றது அவருக்கே வெளிச்சம். என்ன அதனால காமெடிகள் பாருங்க, மேடையில் ஃபுல்லாவே இருக்கிற எல்லாருமே காமெடிகள் நினைப்போம். அதனால வாய்ப்புகள் கொடுங்க. இப்போ நீங்க அண்ணன் சொன்னார்ல, கோவை பாபுலாம் அருமையான திறமையான ஆளு. ஆனால் அதுக்கான அந்த நேரம், காலம், வாய்ப்புகள், அந்த சினிமான்றது அதிர்ஷ்டத்துக்கு தானே வரும். அந்த அதிர்ஷ்டமும் சேர்ந்து வரும்போது நிறைய இன்னும் காமெடி நடிகர்கள் கேரளாவை போலவே தமிழ்லையும் நிறைய பேர் வருவாங்க அப்படின்றது மாற்றுக்கிறதே இல்லை. இப்போ வந்து படத்தோட ப்ரமோஷனுக்கு ஹீரோயின் எல்லாம் வருது கிடையாது, தொடர்ச்சியா வந்து காமெடி நடிகர்களும் வரது கிடையாது. நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய ப்ரொடியூசர்ல வந்து இங்க மேடையில வந்து யாரும் வரது கிடையாது சொல்றாங்க. அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க ஒரு காமெடி நடிகரா? படத்தோட விளம்பரத்துக்கு தானே நினைக்கிறேன். அதெல்லாம் படத்தோட விளம்பரத்துக்காக நினைக்கிறேன். இப்போ நான் தான் இப்போ நம்ம அண்ணன் போகும்போது கூட சொல்லி அனுப்பினேன், ராஜேந்திரன் போகும்போது கூட ஏதாவது ஒன்று போட்டு விடுங்கண்ணே, படத்தை பற்றி சம்மந்தம் இல்லாமல் ஏதாவது ஒன்று பேசுங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன். ஆனால் அண்ணன் போட்டிருக்காப்புல 2 3 பஞ்சு, அது எப்படி வெடிக்க போகுதுன்னு தெரியல. அதனால அதுவும் சும்மா விளம்பரத்துக்காக தான். மற்றபடி இப்போ எங்களுக்கு பிடித்த இயக்குனர் வந்து அவர் எல்வின், எங்களுக்குலாம் ரொம்ப பிடித்த நடிகர். நான் கம்மியாக தான் கேட்டேன், நான் 7 கேட்கல, நான் 4 தான் கேட்டேன். எல்லா மேடைக்கும் வந்துட்டு தானே இருக்கேன் டேரக்டர் சார், நீங்க பார்த்துட்டு தானே இருக்கீங்க. இந்த இப்போ வந்து படம் 9ஆம் தேதி 11 படம் ரிலீஸ் ஆகுது. இது எப்படி இந்த சவாலை நீங்க எதிர்கொள்ள போறீங்க? ஒரு நல்ல படம் 11 படத்துக்கு நடுப்புற வரும்போது எப்படி அது சமாளிக்கிறீங்க? தியேட்டர் கிடைச்சிருக்கா? இல்லை, அது நீங்கள் சொல்கிறது சவால் தான். அதுக்கு மாற்று கருத்தே இல்லை. அது ஒன்றும் தவிர்க்கவே முடியாது. ஏன்னா எல்லாரும் சம்மர் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. இப்போ லீவு நாளுன்னும் போது எல்லாரும் அந்த டைம் வரதான் செய்வாங்க. அது நம்ம ஒன்றும் பண்ணவே முடியாது. நிச்சயமாக நம்ம கண்டென்ட் நல்லா இருக்குது, மக்களை ரசிக்க வைக்கிறோம், சிரிக்க வைக்கிறோன்ற பட்சத்தில் கண்டிப்பாக தியேட்டர் இன்க்ரீஸ் ஆகும்.
ஒரு வாரமாச்சும் நீங்கள் ஃபுல் பண்ணி தான் பண்ணணும் வாங்க ப்ரொடியூசர்ஸ் அது மாதிரி ஏதாச்சும்? இல்லை இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. யா ஓகே. சொல்லுங்க. சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க சார். மைக் வந்துச்சா? ஓகே. ஹலோ. சார் சார் ஆல்ரெடி வந்து ஒரு பேட்டியில வந்து விஜய் அவர்களை பத்தி பேசியிருந்தீங்க. இப்ப என்னடானா படத்துல ஒரு விஷயம் ஒண்ணு பேசணுன்றதுக்காக நான் அவர் வந்து ஜனநாயகன் நடிக்கிறாரு, நான் வந்து மக்கள் நாயகன் அப்படின்னு நடிக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. அப்படி விஜய் அவர்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அவருக்கு ஏதாவது போட்டியா வரணுமா? இல்ல சார் அவருக்கு போட்டியெல்லாம் நான்லாம் வர முடியுமா சார்? இல்ல அவரை பத்தி பேசினாதான் அப்படிலாம் கிடையாது சார். அதெல்லாம் கிடையாது. இப்ப ஆல்ரெடி அவரை பத்தி பேசியே நிறைய பேர் பெரிய ஆள் ஆயிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. அந்த மாதிரி நான் ஆல்ரெடி பெரிய ஆளு தான் சார். 6 அடி 3 சென்டிமீட்டர் இருக்கேன் சார். 106 கிலோ இருக்கேன் சார். நான் ஆல்ரெடி அவரோட வெயிட் அவரோட ஹைட் சார். அதாவது அவர் மிகச்சிறந்த நடிகர், மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா 92ல இருந்து இன்னைய வரைக்கும் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு உச்ச நட்சத்திரம். அப்படிலாம் கிடையாது. எனக்கு உள்ள வருத்தம், எங்களுக்குள்ள வருத்தம் என்னன்னா, அவரை வந்து அடையாளப்படுத்தியது எங்களுடைய புரட்சி கலைஞர் கேப்டன் செந்தூரபாண்டி படத்துல. அதாவது 100வது படம் கேப்டன் பிரபாகரன், அவருடைய 101 102வது படமும் செந்தூரபாண்டி. செந்தூரபாண்டியில வாய்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பட்டி தொட்டி எல்லாம் விஜய் சார் வந்து தெரிஞ்சார். எங்களுக்குள்ள ஒரு ஏக்கம், அது ஒவ்வொருடைய கேப்டனுடைய ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் உள்ள ஏக்கம் என்னன்னா, தலைவர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத போது வந்து பார்க்கலே அப்படிங்கிற வருத்தம் தான் எங்களுக்குலாம். எங்களுக்கு அவர் வந்து போட்டியே கிடையாது. கேப்டன் அவர்களே வந்து உடல்நிலை சரியில்லாத போது அவர் வந்து பார்த்திருக்கணும். ஏன்னா நீ அந்த படத்துல பாத்தீங்கன்னா செந்தூரபாண்டியில கேப்டன் அவர்கள் சும்மா இருப்பாரு, விஜய் சார் வந்து ஆக்ஷன் பண்ணுவார், ஃபைட் பண்ணுவார். அந்த ஒரு பெருந்தன்மை எந்த ஹீரோக்குமே வராது. 100 படத்துக்கு மேல அவர் நடிச்சு 100வது படம் சூப்பர் ஹிட் கேப்டன் பிரபாகரன். அடுத்த படத்துல வந்து சும்மா உட்காந்துட்டு ஃபைட் பண்ண வைக்கிறாருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். எங்களுக்கு வந்து விஜய் சார் அது ஒரு சின்ன வருத்தம் தான். இப்ப எங்க அந்நியார் கூட வந்து எங்க விஜய் சாரை பத்திலாம் எதுவும் பேசாதீங்கன்னு எனக்கு வந்து கூப்பிட்டு நேரடியாவே அட்வைஸ் பண்ணாங்க. எங்களுக்கு இருந்தாலும் மனசு கேட்கல, கேப்டன் அவர்களை வந்து பார்க்கலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தான் தவிர மற்றபடி விஜய் சாரை வந்து நம்ம அண்டர் எஸ்டிமேட்டே பண்ண முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு ரசிகர் கூட்டத்தையே வச்சுக்கிட்டு இருக்கிறாரு அவர். அது நேற்று கூட நீங்க கண் கூட பார்த்துருப்பீங்களா, ஏர்போர்ட்ல துப்பாக்கி எடுத்துலாம் மிரட்டுறாங்கல்ல. நீங்க இதை நான் உண்மையை சொன்னா உங்களுக்கு கோவம் வந்துடும். எந்த தலைவராவது போகும்போது இந்த மாதிரி துப்பாக்கி எடுத்து காட்டியிருக்காங்களா? இல்ல கேப்டன் வந்து எத்தனையோ இடத்துக்கு போயிருக்கிறாரு, அவரெல்லாம் இப்படிதான் வந்து கத்திய துப்பாக்கி எல்லாம் எடுத்து காட்டிட்டு இருந்தாங்க கூட போனவங்க. இல்ல வேற தலைவர்கள், அம்மையார் ஜெயலலிதா போகும்போதோ, டாக்டர் கலைஞர் அவர்கள் போகும்போதோ, இல்ல வேற தலைவர்கள் போகும்போதோ இந்த மாதிரி காட்டினாங்களா? நம்ம இப்பதானே நேரடியா பாக்குறோம். அதுதான் எங்களுக்கு வருத்தமா இருக்கு. அந்த கலாச்சாரம் எங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கு. ஏன்னா நாங்க வந்து எப்போதுமே கேப்டன் வழியில வந்தவங்க, வெட்டு 1 துண்டு 2 உண்மையா பேசுவோம், ஸ்ட்ராங்கா பேசுவோம். கேப்டன் அதுவும் ஏன் பயப்படுறீங்க, உண்மையை பேசுங்க அப்படின்னு தான் சொல்லுவாரு. நாங்க அதைத்தான் வந்து நாங்க அது வந்து சொல்றோமே தவிர எங்களுக்கும் அவருக்கும் போட்டியே கிடையாது. அவர் மிகப்பெரிய ஒரு நடிகருங்க. இந்த இடத்துக்கு அவர் வந்திருக்காருன்னா அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அவருடைய உழைப்பு, எத்தனை ஃபேன்ஸ் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா 4 ஸ்டேட்ல எவ்வளவு ஃபேன்ஸ் அவர் வச்சுட்டு இருக்கிறார். நான் போய் அவருக்கு போட்டியா சொன்னோம்னா அதெல்லாம் வந்து ரொம்ப அபத்தமான விஷயம். ஏன்னா நானும் அவர் கூட ஒரு 7 படம் நடிச்சிருக்கிறேன். ஸோ வந்து அவரை வந்து நம்ம வந்து போட்டின்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாது. அது வந்து கேள்வியே வந்து ரொம்ப இதாக இருக்கு. பட் எங்களுக்கு வருத்தம் தான், கேப்டனை வந்து அவர் சந்திக்க வரலையே அப்படிங்கிற ஒரு வருத்தமா தவிர வேற எதுவுமே கிடையாது. சார் ரோபோ சார் பொதுவா விக்ரம் சாரோட கேரக்டர் நேம் தான் டைட்டில் அம்பின்னு வச்சிருக்கீங்க. ஸோ எஸ்கே சார் வந்து ரெமோன்னு வச்சு அது பயங்கர பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சு. ஸோ இந்த அம்பிக்கு எந்த அளவுக்கு நீங்க எஃபர்ட் போட்டிருக்கீங்க, எந்த அளவுக்கு பயங்கரமா வந்திருக்கு? இல்லை, அம்பின்ற ஒரு பேரே வந்து ஒரு சாதுவான கேரக்டர் தான். அது எதை பார்த்தாலும் பயப்படும், ரொம்ப சாதுவான கேரக்டரு. ஸோ அந்த மாதிரி ஒரு சாதுவான கேரக்டர் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஆப்போசிட்டில் எவ்வளவு ப்ளஸ்ஸாக மாறி அந்த ஹீரோக்கு அடாப்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் கதை. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இயக்குனரும் மக்களும் சொல்லணும். ஆங்கர் உங்களுக்கு ஒன்று ஸோ நீங்க வந்து அட்வைஸ் பண்ணீங்க, எங்க ஹெல்த்தை பத்தி பயங்கரமா அட்வைஸ் பண்ணீங்க. ஸோ சம்மரோ வின்ட்ரோ ட்ரெஸ் போறோமான்றதான் மேட்ரு, என்ன ட்ரெஸ் போறோன்ற மேட்ரு கிடையாது. ஸோ நீங்க
பயங்கரமா பண்ணிருக்கீங்க, பயங்கரமா பண்ணுங்க. சூப்பர், தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். மைக் ஆன். பதில் சொல்லிட்டு இருந்தா இதுதான் போடுவாங்க. இது தேவையில்லாத இஷ்யூ ஆகிட்டு இருக்கும். எது நம்ம இப்போ இதை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தா நான் அதை பத்தி பேசலையா? அவர் என்ன நீங்க சீரியலான்னு கேட்டதுல சார், நான் 22 படங்கள் பண்ணியிருக்கேன் சார். 2020 தான் நடிக்க ஆரம்பிச்சேன். சைரன்ல ஜெயம் ரவி கூட நடிச்சிருக்கேன். ஸோ 150 படத்துக்கு மேல டப்பிங் பண்ணியிருக்கேன்.